மைக் போடுங்க. போட்டிருக்கா? கூப்பிடு நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயிரிருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாலன் வாசமலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு செய்திரு சொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிப்புற்றைவாள் செக்கிழார் அடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியப்படலாம் நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயகனவர் அவினாசி அப்பருடைய திருப்படி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எவ்வொருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருப்படி தாமர்களை முக்கண்களை வணங்கி உரையாசிரி சிவப்பனையாவுடைய திருப்படியிலே நீல நினைந்து அடியனுடைய ஞானசேர் பிறந்தவருடைய திருப்படி தாமர்களை முக்கண்களை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, தொண்டு புராணத்திலே ஏனாதிநாத நாயனாருடைய திருச்சரித்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். ஏனாதி நாயனாருடைய திருச்சரிதத்துல ஏனாதிநாத நாயனாரை போர் பயிற்சி செய்யக்கூடிய தொழில் தாயத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காக அதிசூரன் சூழ்ச்சியாலே போருக்கு அழைக்கின்றான். அப்படி போருக்கு அழைக்கின்ற பொழுது அதிசூரன் அழைத்தவுடனேயே அவர் போருக்கு வந்து விடுகிறார். அவர் வந்த உடனே அவர்கிட்ட பயின்ற மாணவர்கள் சுற்றத்தார்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. இரண்டு பக்கமும் போர் மிக கடுமையாக நடக்கின்றது. அதுல நாயனாருடைய ஏனாதி நாயனாருடைய சேனை மிக எழுச்சியோடு போர் செய்த காரணத்தினாலே அதிசூரனுடைய படையிலே புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். பாதி பேர் கொல்லப்படுகிறார்கள். கொன்னது போக மீறி இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படி அந்த களத்திலே அவமானப்பட்டு அவன் வெளியேறிய பிறகு எப்படியாவது வஞ்சனையால் அவரை வெல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். அப்படி வஞ்சனையாலை வெல்லுவதற்கு அவன் சொல்லி விடுறான். நாயனார்கிட்ட எப்படி சொல்லி விடுறான் அப்படின்னா, நாம் இருவரும் நமக்காக இருக்கக்கூடியவர்களை நாட்டார்களை கொல்லக்கூடாது என்று சொல்லி சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான்னா, ரெண்டு பேரும் தனியாக போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டு பேரும் தனியாக போர் செய்யணும் அப்படின்னு சொன்னது ஒன்று வந்து நாட்டாரை கொல்லாதே என்று சொல்லி தனது தோல்வியை மறைத்து நாட்டார்கள் கருணையுடைய நேர்மையும் கொலை முதலிய பாதகத்துக்கு அச்சமும் கொண்டவன் போல தன்னை காட்டிக்கிறான். முதல்ல ஒரு ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நேர்மையானவனை போல தன்னை காட்டிக் கொள்வது முதல் வஞ்சனை. ரெண்டாவது, நாம ரெண்டு பேரும் மட்டும் தனியா அப்படிங்கிறது ரெண்டாவது வஞ்சனை. தனியான ஒரு இடத்துல போர் செய்யணுங்கிறான். எல்லாரும் இருக்கிற இடத்துல வேண்டாம், தனியான ஒரு இடத்துல போர் செய்யணும் அப்படின்னு சொல்றதுனால இது மூன்றாவது வஞ்சனை செயல் என்று சொல்லி அவன் சொல்லி விடுறான். அதுக்கு நாயனாரு சரின்னு சொல்றார். ஒரு வீரனுக்கு அழகு என்னன்னா, போருக்கு அழைத்தா போகணும், அப்படி போகலைன்னா பயந்துட்டு கோலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால இவரும் போறதுக்கு தயாராகிறார். 32வது பாட்டு. இவ்வாறு கேட்டாலுமே ஏனாதிநாதனார் அவ்வாறு செய்தல் அழகுது என அழைத்து கைவால் அவர் விளைக்க தாங்கருது மக்களத்தில் வெவ்வால் உறவோன் வருகை என மேற்கொள்வார்.
இப்படி சொன்ன உடனே ஏனாதி நாயனார் என்ன செய்யறாருன்னா, அப்படி செய்யறதுதான் ரொம்ப அழகு என்று சொல்லி, செய்தல் அழகு இது என்று சொல்லி, கையிலே வாளை ஏந்தி கொண்டு போர் செய்வதற்கு எண்ணிய அந்த களத்திலே கொடிய வாளேந்திய வலிமையுடைய அவன் வர கடவன் என்று சொல்லி செயலை மேற்கொண்டவராய் அப்படியே அவர் போருக்கு தயாராகிறார். அவ்வாறு செய்தல் அழகிது. நாயனாருடைய அவர் யதார்த்தமா நினைக்கிறார், சரி நமக்காக எதுக்கு மற்றவர்கள் எல்லாம் இறக்கணும், அதனால தனியாக போர் செய்வது ஒரு சிறந்த முறைதான் என்று சொல்லி, அப்படி அவரு இது அழகிது, அவ்வாறு செய்தல் அழகிது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார். அவன் வர சொன்ன இடத்துக்கு இவர் போறார். அவன் எந்த இடத்துக்கு வர சொன்னானோ அந்த இடத்துக்கே போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது சுற்றத்தார் யாரும் அறியா வகை சுடர்வால் பொற்பலகியும் தாமே கொண்டு புறம் போந்து மற்றவன் முன் சொல்லி வர குறித்த அக்கலத்தே பட்டளனை முன்வரவு பார்த்து தனி நின்றார். இப்ப ஏனாதி நாயனார் ஏனாதி நாயனார் போருக்கு தயாரா சுற்றத்தார்களை யார்கிட்டையும் சொல்லல. ஏன்னா அவன் தனியா வர சொன்னதுனால தனியா போறார். அவன் வர்றதுக்கு முன்னாடி இவர் போயிட்டார். இவர் போயே தயாரா இருக்கிறார், போர் செய்வதற்கு தயாரா இருக்கிறார். அதான் சொல்றது, சுற்றத்தார் முதல் எவரும் இதனை அறியாதபடி தாம் ஒருவரே ஒலியுடைய வாளினையும் அழகிய போரிட்ட பலகையும் ஏந்தி வெளிவந்து மற்றவன் சொல்லிவிட்டு வருமாறு குறித்த அந்த களத்திலே பற்றளனாகி அவனுக்கு முன்னமே சென்று அவன் வரவினை எதிர்பார்த்து தனி நின்றார். அவன் வர்றதுக்கு முன்னாடி இவரு போய் தயாரா இருக்கிறார், போர் செய்வதற்கு அப்படி தயாரா இருக்கிறார். அப்படி இருக்கிறார். சுற்றத்தார் யாருன்னா, சுற்றத்தார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா மீண்டும் எல்லாரும் தானே வந்து சேர்ந்துக்குவாங்க. இவர் அழைக்கவே தேவையில்லை. நாயனாருக்கு ஏதாவதுன்னா ஏனாதி நாயனாருக்கு அவங்க சுற்றத்தார் எல்லாரும் வந்துடுவாங்க. அதனால யாருக்கிட்டையும் சொல்லாம அவர் வர்றார். சுடர்வார் பொற்பலகை வானம் பலகை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். தாமே கொண்டு அப்படின்னார். இவற்றையும் பிறர் கொண்டால் அவர் அறிவாராதலில் எவரும் அறியா வகை தாமே எடுத்து அடுத்தவங்கிட்ட கொண்டு அதெல்லாம் கொண்டு வர சொல்ல தெரிஞ்சு போயிடும். அதனால அவர் மட்டுமே எடுத்துக்கொண்டு வருகிறார். மற்றவன் அப்படின்னா தாம் கொண்டவாறு உண்மை திறத்தில்லாத வஞ்சகம் உடையவன் அப்படின்னாருங்க. இப்ப வரப்போறவன் எப்படி வரப்போறான், வஞ்சனை உடையவனா வரப்போறான். யாரு? அதிசூரன் என்று சொல்லக்கூடியவன். ஆமா, பற்றலன் அப்படின்னா பகைவன். இனி அவன் பற்றுதல் இன்றி வஞ்சனையால் திருநீர் பூண்பான் என்பது குறிப்பு. திருநீரே பூச தெரியாத அவனுக்கு நாயனாரை என்ன அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னா, திருநீர் பூசணைகளுக்கு எந்த துன்பம் செய்ய மாட்டாரு, திருநீர் பூசிட்டு போய் அவர் முன்னாடி நின்னா அவர் போர் செய்ய மாட்டாருங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஏன்னா ஏனாதிநாத நாயனார் திருநீற்று அடியார்கள் மேல அன்புடையவர். தொன்மை திருநீற்றின் வழிபாட்டு வழி நின்றார் என்று சொல்லி நெறி நின்றார் சொல்லி சொல்வார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா திருநீரை கண்டா அவர் போர் செய்ய மாட்டாருங்கிற அந்த தந்தகத்தை தெரிஞ்சுக்கிறான். அது தெரிஞ்ச உடனே இப்ப என்ன செய்ய போறான் அப்படின்னா, திருநீர் பூசிட்டு அந்த திருநீற்ற கோலத்தை கொஞ்சம் மறைத்து கொண்டு வர்றான். அவர் பார்க்காத மாதிரி வர்றான். தக்க சமயத்துல அதை கேடயத்தை விளக்குவாங்க. அதான் இந்த பாட்டு. இது வரைக்கும் அவன் திருநீர் பூசி பழகியதே கிடையாது, திருநீரே பூசினது இல்லை. இப்ப வஞ்சனைக்காக திருநீர் பூசுறான். அதான் வஞ்சனையால் அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்படி மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் முத்தநாதன் திருநீர் பூசிட்டு வந்தான், அது மாதிரி மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் புத்தக கவலி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் சேக்கிழார் பெருமான். அப்படியே நிறைய முடி வளர்த்தான. முடி வளர்த்ததே எத்தனை நாள் வளர்த்திருப்பான் பாருங்க. முடியெல்லாம் எடுத்து கட்டுற அளவுக்கு வளர்த்திருக்கிறான். யார்? முத்தநாதன். அப்படி முடியெல்லாம் வளர்த்தி அதையெல்லாம் எடுத்து கட்டிட்டு அவனும் அதே மாதிரிதான் திருநீர் பூசி பழக்கம் இல்லாதவன் தான். உடம்பு பூரா திருநீர் பூசிட்டான். மெய்யெல்லாம் நீர் பூசினார். வேணிகள்லாம் முடியெல்லாம் எடுத்து கட்டிட்டு கையில வேற புத்தக கவலி. புத்தக கவலின்னா நம்ம இப்போ வழிபாட்டுக்கு போறோம். வழிபாட்டுக்கு போற கூட என்ன செய்வோம், ஒரு புத்தகம் எல்லாம் கொண்டு போவோம், திருமுறைகள் எல்லாம் கொண்டு போவோம். அது மாதிரி எல்லாம் அவன் எடுத்துட்டு போறான். அப்படி போய் ஒரு அடியார் மாதிரி உள்ள போறான். முத்தநாதன் நீர் பூசி கையில் வடை கறந்த புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கு என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து வைதவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அதே மாதிரி இவனும் வர்றான். இப்போ இவன் அந்த புத்தக கவலை எல்லாம் எடுத்துட்டு வர்றதில்லை. எப்படி வர்றான் அப்படின்னா, திருநீர் நிறைய திருநீர் பூசி இருக்கிறான். இதுவரைக்கும் திருநீர் பூசிய பழக்கப்படாதது. எப்படி முத்தநாதன் வந்தானோ அதே மாதிரிதான் அதிசூரனும் இப்ப வர்றான். அதுதான் இந்த திருப்பாட்டு 34வது பாட்டு.
தீங்கு உரித்தலைத்த தீயோன் திருநீரு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கவரும் தீங்களையார் அன்பு அறிந்தானாய் பாங்கில் திருநீரு பண்டு பயிலாதான். தீங்கு குறித்தலைத்த தீயோன் திருநீரு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கவரும் தீங்களையார் என்பது அறிந்து. திருநீரு பூசணைகளுக்கு எந்த துன்பம் செய்ய மாட்டார். யாரு? ஏனாதிநாத நாயனார். அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதை அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். வஞ்சனையினால் தீங்கு ஏற்ற உட்குறி வைத்து போருக்கு அழைத்த கொடியோன் திருநீற்றினை பூசை நெற்றினையுடையாருக்கு எவ்விடத்தும் எஞ்ஞான்றும் அந்த நாயனார் தீங்கு செய்ய மாட்டார் என்பது அறிந்தவனாதலின் உண்மை பாங்கிலை முன்னம் திருநீற்றை அடைந்து பயிலாதவனாகி இதுவரைக்கும் திருநீர் பூசினதே இல்லை. அதனால அவன் உடம்பு புறம் பூசிக்க போறான். அந்த விளக்கு முறையில தீங்கு பல வகையாலும் பெரிதும் வஞ்சித்து வெல்வது குறித்து அழைத்த தீயோன். அப்ப நாயனாரை எப்படியாவது சூழ்ச்சியின் மூலமா வெற்றி பெற வேணும்னு சொல்லி அழைக்கிறான். முன்னரும் அழைத்தான் என்றார். ஆயின் அங்கு நேர்முகமாய் போருக்கு அறைகூவி அழைத்தது போல் என்று இங்கு மறைமுகமாக போர் செய்யாமலே வெற்றி பெற வேண்டி தீமையதை அழைத்ததுனால முதல்ல அழைத்தான்னு சொன்னாரு. இப்ப அழைத்த தீயோன் அப்படின்னாரு. முதல்ல போர் செய்யறதுக்காக அழைச்சான் இதுக்கு முன்னாடி, அதுலயும் தோத்து ஓடுனான். இப்ப எப்படியாவது அந்த வஞ்சனையினாலே போர் செய்யறதுக்கு அழைச்சதுனால என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல தீங்கு உரித்தலைத்த தீயோன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தீயவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. ஆமா, திருநீர் இது ஏனாதி நாயனர் கொண்டொழுகிய ஒழுக்கம் தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மைக்கண் நின்ற நலமென்றும் குன்றாதார் அப்படின்னார். எப்பொழுதும் திருநீற்று நெறியில நீங்காது நின்றவர் நம்முடைய நாயனார். கடைசி பாட்டில் கூட சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், தம்பெருமான் ஜாத்தன் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலிறஞ்சி அப்படிம்பார். அவன் பெருமான் சாற்றக்கூடிய திருநீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய உருவங்க. சிவஞான போதத்துல சொல்றார் 12ஆம் நூற்பாவுல 2வது அதிகரணத்துல மெய்கண்டார் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அப்படின்னார். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னை உணர வேண்டும் என்பதற்காக அடியார்களுக்கு சாமி என்ன கொடுத்திருக்காராம்? திருநீரு, உருத்தராக்கம், சடை, முடி, இதெல்லாம் பெருமானுடைய உருவமா. அவனை உணர வேண்டும் என்பதற்காக அடியார்களுக்கு சாமி கொடுத்திருக்கார். அதாவது தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார் வாழ் ததினை போல அப்படின்னு தன்னை உணரக்கூடிய அடியார்களுக்கு சாமி எப்படி இருப்பார்னா தயிரில நெய் போல இருப்பார். அப்புறம் சொல்றாரு தன்னுணரும் நேசத்தார் வாழ் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்னாரு. பாசத்தார் அப்படின்னா உலகத்தார்கள். உலகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாமி எப்படி இருப்பார்னா பாலில் நெய் போல் அப்படின்னு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார் சென்னை பையா. ஆனா மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா இன்றாம் பதின்ட்டார். அவங்களால பார்க்கவே முடியாது அப்படின்ட்டார். இருந்தாலும் கூட நம்ம ஐயா உரையில எப்படி எழுதியிருக்கிறாருன்னா பாலில் நெய் போல. கொஞ்சம் கஷ்டம். பாலில் எப்படி பாலை காய்ச்சி மறுபடி புறம் போட்டு அப்புறம் தயிராக்கி அப்புறம் மறுபடியும் வெண்ணெய் எடுத்து அப்புறம் நெய் கொண்டு வரணும். ஆனா தயிரில் நெய் அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். அது மாதிரி எப்படி இருப்பார் அடியார்களுக்கு பெருமான் இருக்கக்கூடியது தயிரில் நெய் போல ததி நெய் போல. என்ன தெரிவது பராவணம் தரை திருவருள் ஒளி காட்டுவது. பராவணம்ங்கிறது அருள் சக்தி. சக்தியினுடைய வடிவம் தான் திருநீர். அப்படி பார்த்தவர் ஒரே ஒருத்தர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். ஆனையாம் என நீர் இருந்து அடிச்சேரன் அப்படிம்பார். அந்த வண்ணான் மீது பூசப்பட்ட அந்த வண்ணான் மீது இருந்த அந்த வெந்நீர நிறத்தை பார்த்து என்ன நினைச்சாராம்? ஆனையாம் என நீர் கண்டினார். ஆனையாம்னா அருள் சக்தி. உமையம்மையினுடைய சக்தி வடிவம் தான் திருநீர். அதனால உமையம்மையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய உமையம்மையினுடைய திருவடிவம் என்ன? பெருமானுடைய அருள் சக்தி. இறைவனுடைய சக்தி தான் உமையம்மை. அது வேறு இது வேறு கிடையாது. நமக்கு வழிபாட்டுக்காக வச்சிருக்கிறாங்களே ஒழிய எப்பொழுதும் பிரிப்பு இல்லாம இருக்கக்கூடியதான் சிவமும் சக்தியும். தாதான்மிய சம்பந்தம் அதுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு பேர் உண்டு. எப்படின்னா நெருப்பு சூடு ரெண்டும் பிரிக்க முடியாது. அது மாதிரி இப்ப நெருப்பு இருக்கு சூடு இருக்கு ரெண்டையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி ரெண்டும் ஒன்னாகவே இருக்கக்கூடியதுதான். ஆமா, அப்படி இருந்தாலும் நமக்கு பக்குவம் கருதி நமக்கு அதாவது என்ன சொல்றது அப்படின்னா மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லி சாமி நமக்கு 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் சிவலிங்க திருமேனியை சேர்த்தா இல்லைன்னா 24 உருவம் தாங்கி நமக்கு பெருமான் அருள் செய்யறார். அப்படிதான் சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்றது. எல்லாம் எதுல இருந்து வருது அப்படின்னா சிவலிங்க திருமேனிலிருந்து தோன்றியதான் எல்லாமே. முதல்ல அருவம், அருவுருவம், அப்புறம் உருவம்.
அருவம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அருவுருவம்னா சிவலிங்க திருமேனி. அப்புறம் அதுல இருந்து தோன்றியதெல்லாம் மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுவாங்க. இப்படி நமக்கு இந்த இடத்துல தம்பெருமான் சாத்தம் திருநீட்டு சார்புடையது. இப்ப பெருமானே சாற்றக்கூடிய திருநீரை சாமி எது கொடுத்திருக்காரு நம்மளுக்கு? அவனை உணர வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் திருநீர் பாத பூசை செய்கின்ற பொழுது காலுக்கு திருநீர் போடக்கூடாது. திருநீர் காலுக்கு போடக்கூடாது. காலில் திருநீர் பூசவே கூடாது. எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் கூட. ஆமா, முழங்காலுக்கு மேல சரி, அவ்வளவுதான். அதுக்கு கீழே முட்டிக்கு வைக்கலாம். முட்டிக்கு நான் அனுஷ்டானம் பண்ற போது வைக்கிறோம்ல, முட்டிக்கு வைக்கலாம். முட்டிக்கு கீழே வைக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஞானியரா இருந்தாலும் சரி, பாத பூஜை செய்கின்ற பொழுது சந்தனம் தான், குங்குமம் தான், மற்றபடி திருநீர் போடக்கூடாது. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. வரகுண தேவ பாண்டியர் அப்படின்னு சொல்லி திருவடை மருத்துவர்ல ஒரு அரசர் இருந்தார். எல்லா அரசரும் போருக்கு செல்ற பொழுது என்ன செய்வாங்க? கவசம் போட்டு போவாங்க இல்லையா? நம்ம ஏதாவது அம்புகள் தச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரா, உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவாராம். உடம்பு பூரா திருநீர், தலையிலிருந்து கீழே வரை திருநீர் பூசிக்குவார். அப்படி திருநீர் பூசிட்டு போருக்கு போறார். போருக்கு போய் வெற்றி பெற்று திரும்பி வர்றார். அப்படி திரும்பி வர்ற பொழுது காலில் ஒரு அம்பு தச்சிருது. கீழே கிடந்த ஒரு அம்பு காலில் ஏறிடுது. அப்படி காலில் ஏறினா அந்த அம்பு பிடிங்கிட்டு அவர் நினைச்சாராம், கால் அப்படிங்கிறது திருநீர் பூச முடியாத இடம். அங்க திருநீர் பூச முடியாத இடமா இருந்ததுனால அம்பு அதுல பட்டுருச்சு. இப்ப திருநீர் பூசண எந்த ஒரு இடத்துலயும் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதுக்கு பேரு திருநீற்று காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காலில் திருநீர் பூசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெறிங்க. அப்ப திருநீர் பூசுறது அப்படின்னா நம்ம திருநீர் என்னவா இருக்குது? நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே வேறுலகினுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார். நீரு திரு நெற்றியில் நிறுத்து நிறைவேற்றார் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருது. ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு, 3 மாசத்து குழந்தை, ஆனா பேருலகினுக்கு வரும் பெரியவர்னு சேக்கல பெருமான் சொல்றாரு. அப்படிதான் வந்தது. அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சாங்களாம்? வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார். இப்ப நம்ம குழந்தைங்க நலங்கிருக்குன்னு சொல்லுவோம், கொண்டு போய் எந்தாரம் கட்டுவோம், பாடம் போடுவோம். அந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைக்கு எதுவும் செய்யல. என்ன செஞ்சாங்க? திருநீர் மட்டும் பூசினாங்க. வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார். நீரு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார். குழந்தைகளுக்கு திருநீர் தான் பூசணும். வேற எந்த ஒரு கயிறெல்லாம் மந்திரம் எல்லாம் பண்ணக்கூடாது. அது நம்ம கடைபிடிச்சா கண்டிப்பா அந்த குழந்தை நல்லா இருக்கும். ஆமா, ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை வேணுமே. எதா இருந்தாலும் திருநீர் பூசுறது. மருத்துவமனைக்கு போங்க வேண்டாம்னு சொல்லு. மருத்துவமனை அதோ பெருமாள் நமக்கு கொடுத்த ஒரு இதுதானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி அப்படின்னு சொல்லி சொல்ற. அதனால அது வேறு. ஆனா இந்த பாடம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. திருநீற்று காப்பு தான் சிறந்த காப்பு. அதான் இங்க சொல்றாரு. நாயனாரது தூய வாழ்க்கை ஒழுக்கத்தின் உள்ளுரையும் குறிக்கோளும் மிகுதே அப்படின்னு. நாயனாருடைய ஒழுக்கம் குறிக்கோள் எல்லாமே இதான். உயிர் போகின்ற பொழுது கூட அந்த நெறியில் நின்றவர் எனது நாயனாரோ மெய்ப்பொருள். 2 பேருமே உயிர் போறதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு அவனை வணங்குனாங்க. அதுதான் பெரிய வேலை. தம் உயிரினும் சிறந்ததாக கொண்ட அந்த சரித பின்விளைவால் அன்றி முன்னரே உலகம் அறிந்து ஒழுக்கம் ஆயிற்று என்று சொல்லி நல்லார்களும் போற்றும் நன்மை துறை அப்படின்னு நாயனார் ஒழுகியது. திருநீரு தாங்கிய நெற்றியினார் தங்களைய வேடம் பூண்டார் யாவரே ஆயினும் அப்படின்னு. வேடம் பூண்டார் யாவரே ஆயினும் திருவேடமே கருதி வழிபட்டார் என்பது குறிப்புனர். சாமி சொல்றார் இல்லைங்களா, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்வின் அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி 2 தொழிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமுடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதிரியை காணலாம். அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி 2 தொழிந்தங்கு ஈசன் திறமே. அப்பர்சாமி தேவாரத்தில் சொல்றார் கன்றாப்பூர் பதிகத்துல என்ன சொல்றாருன்னா, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனம். சாதனம்னா உத்தராட்சம், திருநீர்னா திருநீர். 2ஐயும் பார்த்தா திருநீர் உத்தராட்சம் யாராவது அணைந்திருந்து பார்த்தோம்னா கோயில் இருக்கிற சாமி வேற, இது வேற நினைக்க கூடாதான். அதே தான் இதுன்னு நினைக்கணும். 2க்கும் வேறுபாடு தெரியாம யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அப்படி வணங்குறவங்களோட நெஞ்சுக்குள்ள கன்றாப்பூர் பெருமான் இருப்பான் அப்படின்னு. அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி 2 தொழிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே என்று சொல்லி திரு கன்றாப்பூர் பதிகத்தில் சொல்றாரு. அது மாதிரி திருவேடம் தான். வேடம் கைதோல வீடு எளிதாகுனார் அப்பர் சார். திருவேடத்தை வணங்கினாவே வீடு பேரு கிடைக்கும். அது நம்பிக்கை வேணும் நமக்கு. அதுதான் முக்கியம். பெரிய புராணம் படிச்சா என்ன வரணும்னா அடியாருக்கு மேல அன்பு வரணும்,
அப்படி அன்பு வரலைன்னா நம்ம படிச்சது சரியில்லைன்னு அர்த்தம், வாத்தியார் சரியில்லைன்னு அர்த்தம். வேற ஒண்ணு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் சரியில்லைன்னு அர்த்தம். பெரிய புராணம் படிச்சா அடியார்ல கண்டா வணங்குறதுக்கு மனசு வரணுங்க. திருநீரை கண்டா வணங்கணுங்க. எங்ககிட்ட ஒரு ஓட்டுநர் இருந்தாரு, அவர் திருவடி அடைஞ்சிட்டாரு மாணிக்கம் ஐயான்னு சொல்லி. யாராச்சும் திருநீர் பூசிட்டு வந்து ஸ்டேரிங்ல இருந்து கையில் எடுத்துருவாரு. ஸ்டேரிங் எடுத்துட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாரு. நிறைய தடவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு எங்க வண்டி. அடியார்கள் மேல அவ்வளவு அன்புங்க. வசதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம இருந்தா சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு போடுவோம், இல்லைன்னா டீ காஃபி ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாம கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க செஞ்சு வச்சிருக்கோம்ல அப்படிம்போம். என்னமோ சொல்லியிருந்தா 100 பேருக்கு செஞ்சு போடுற மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அவர் என்ன செய்வார் தெரியுங்களா? கடைக்கு போவாரு. கடைக்கு போய் எப்படி கேட்பாரு தெரியுங்களா? இருந்த அனுபவத்தை, நான் கூட இருந்த அனுபவத்தை சொல்றேன். அடியாருங்க வந்திருக்கிறாங்க, உயர்ந்த ரக கோதுமை மாவா கொடுங்க அப்படின்னு. அவருக்கு அந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு இருக்காரு. ஆனா எப்படி கேட்பாருன்னா, உயர்ந்த ரக கோதுமை மாவா கொடுங்க, பூரி போடணும், அடியார் வந்திருக்கிறாங்க அப்படிம்பாரு. அந்த கடன் அவர் எப்ப கட்டுவாருன்னு தெரியாது. ஆனா அப்படிதான் மளிகை கடையில போய் பொருள் கேட்போம். இப்படி ஒருத்தர் இருந்தாரு, ரொம்ப நாள் எங்க கூட இருந்தாரு. ஆமா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல இருந்தாரு. பக்கமா திருவடி அடைஞ்சாரு. அவரவரை கண்டு நோய் உகந்து அடுவை திறந்து ஓராதை அவரவரை கண்டு அதான் எவரையிடும் தாமாக விளையாடத்திற்கு திருநீரும் சாதனம் கண்டால் உவராதை அவரவரை கண்டபோது உவந்தடிமை திறமையன் தங்கு வந்து இவர் தேவர் அவர் தேவர் என்றார். 2 ஆட்டார் சொல் ஈசன் திறமையை படி கவராதே தொடுமடியார் நெற்றினுள்ளே நெடுநெறியை காணலாம். நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அவை பாட்டி சொல்றாங்க, நீரில்லா நெற்றி பால். அது தப்பா சொல்லி இல்ல அப்படி பதிவாயிட்டு இருக்குது. நம்ம பேசிட்டு திருநீர் வெந்நீர் அணியாத திருக்கோயில் இல்லாத திருவள்ளூரும் பாட்டு சொல்றாங்க. திருவெந்நீர் அணியாத திருவள்ளூரும் பருக்கோடி பக்திமையால் பாடாவோரும் அவையெல்லாம் ஊரெல்லாம் அடவி காடு. அதனால நமக்கு திருநீர் பூசிருக்கோம் எப்பொழுதும். வெந்நீர் விரவ பூசி அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுறை சொல்லுது. அவையெல்லாம் ஊரெல்லாம் அடவி காடு அப்படின்னு. வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு என்று சொல்லி நமக்கு மணிவாசக பெருமான்னு சொல்றோம். திருநீர் ரொம்ப முக்கியம். வேற எல்லாம் இல்லாத இருந்தாலும் கூட பரவாயில்ல, திருநீர் கண்டிப்பா பூசி இருக்கணும். திருநீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பையலாதான்னா இவன் இதுவரைக்கும் திருநீரை பூசினது இல்லை. அப்படி இருக்கிறவன் திருநீர் பூசி இருக்கிறான். திருநீர் பண்டு பையலாதான் எப்படி வந்தான்னு சொல்றாரு. போர்க்களத்துல எப்படி வராம பாருங்க. இப்ப ஏற்கனவே அவர் களத்துல நின்றுட்டு இருக்கிறார். யாரு? ஏனாதிநாத நாயனார் நின்றுட்டு இருக்கிறார். வெந்நீர் நெற்றி விரவ புறம் பூசி உள் நெஞ்சில் கருப்பு உடன் கொண்டு வண்ண சுடர்வால் மணிப்படகை கை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான். புண்ணிய போர் வீரர் யாரு? ஏனாதிநாத நாயனார். சொன்ன இடம் புகுந்தான் அப்படிங்கிறது அதிசோர்ண சொல்றார். வெந்நீர் நெற்றி விரவ பூசி வெந்நீற்றனை நெற்றி முழுவதும் பொருந்தும்படி புறத்தில் பூசி. ஆனா நெஞ்சினுள்ள என்ன வச்சிருக்கிறான்? முன்னெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு அப்படின்னார். அப்புறம் என்ன சொல்றாருங்க? வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு வண்ண சுடர்வால் மணிப்பலகை அப்படின்னார். அதாவது அழகிய சுடரையுடைய வாளினையும் அப்புறம் மணிகள் இழைத்த பலகனையும் கைகளில் கொண்டு புண்ணிய போர் வீரராக ஏனாதிநாதருக்கு தான் சொல்லிவிட்டு அந்த இடத்தில் புகுந்தான். அது கூட வண்ண சுடர்வால் ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த வால் எங்க போக போகுது? நாயனாருடைய உடம்புக்குள்ள போக போகுது. உடம்புக்குள்ள இந்த வால் போறதுனால அந்த வாலுக்கு கூட ஒரு அடைமொழி சொல்லி சொல்றாரு சேக்கிழார் பெருமாள். இல்லைன்னா வண்ண சுடர்வால்னு சொல்ல மாட்டாராம். நாயனாருடைய உடம்புக்குள்ளதானே போக போகுது, அடுத்த அதான் நம்ம செய்ய போறோம். அதனால நாயனாருடைய நெஞ்சில் அது பாயறதுனால அது என்ன சொல்லிட்டாரு? வண்ண சுடர்வால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாயன்மாருடைய சிறப்பு அவ்வளவு. அதாவது உள்நெஞ்சில் மஞ்ச கருப்பும் உடன் கொண்டுனர். முத்தநாதன் எப்படி சொன்னாரு? அதே மாதிரியா மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகிறந்த புத்தக கவலி ஏந்தி மைபொதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து அப்படின்னா, மைபொதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனர் முத்தனா அப்படின்னா, அந்த சுடர் விளக்கு எரியுது அப்படின்னா அந்த வெளிச்சம் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன? அந்த கருமையான ஒரு இது, இந்த திரி இருக்கிறது கருப்பா. அது மாதிரி அந்த அவன் உடம்பு பூரா திருநீற்றினுடைய ஒளி இருக்குது.
ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? வஞ்சனை இருக்கு. அதனால அந்த ஒரு ஓமை ஒளிக்கு இருளுக்கு ஒரே ஓமை சொல்றாரு பாருங்க. அது சேக்கிழார் பெருமானுடைய தனித்தன்மை. அவனுடைய வஞ்சனைக்கும் அதேதான் ஓமை, அதே மாதிரி அவனுடைய அந்த ஒரு திருநீட்டு பொலிவுக்கும் அதேதான் ஓமை. அதனால அதே மாதிரிதான் இவனும் இந்த இடத்துல அந்த வண்ண சுடர்வால் உள்நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் வைத்தோம் என்று சொல்லிட்டார். வண்ண சுடர்வால் என்று சொல்றார். வெந்நீர் நாயனார் நோக்கும் கருத்து பற்றி மேற்பாட்டில் திருநீர் என்று இப்ப என்ன சொல்றாரு? இப்ப வெந்நீர் அப்படின்னு சொல்றாரு. பாவம் அறுப்பது நீர் என்பது மறை. இங்கு அது இவனுக்கு திருநீர் பூசிய பயன் தந்து பாவம் அறுக்காமல் அதற்கு மாறாக பாதக பயனே தந்து வெந்நீராகும் அளவில் மட்டும் நின்றது என்பார். திருநீர் என்னாது வெந்நீர் பாருங்க. நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருநீர்னு சொன்னார். இப்ப வெறுமனே வெந்நீர், சும்மா ஒரு நீர் பூசிருக்கிறான், அவ்வளவுதான். அந்த திருநீர் பூசினா நமக்கு பாவம் எல்லாம் நீங்கும் இல்லையா? அந்த பாவம் நீங்கக்கூடிய பயன் அவனுக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா அவன் செய்யறது வஞ்சனை. அதனால சும்மா ஒரு வெந்நீர் அப்படின்னு மட்டும் சொல்றார். புண்ணியர் பூசும் வெந்நீர் என்று சொல்லி சொல்றார். இங்க வந்தால் திருநீட்டின் திற மாத்திரம் வெண்மையாய் நின்றது என்பார் அப்படின்னு சொல்றார். நெற்றி விரவ புறம் பூசி அப்படின்னார். பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள் இல்லையா? திருக்கூட்ட சிறப்பு. கேடும் மார்க்கமும் கெட்ட திருவிழா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். இன்னொன்னு ஆரம் கண்டிகை ஆணையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈரன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதே என்று சொல்லி அடியாருடைய நாயனாருடைய பொதுத்தன்மைகளை சொல்லக்கூடியது. பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் அப்படின்னு பேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச பொன்னா பெருமை பிறக்கினார் சொல்லி திருக்கூட சிறப்புல நமக்கு வரும். அது மாதிரி அதை எப்படி நீர் வெளியில வெண்மையா இருக்கு, அது மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வெண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் திருக்கூட்ட சிறப்பு. நீர் புறத்தேயும் அதற்கு மாறாக கருப்பு உள்ளத்தேயும் இருந்தது என்று சொல்லி நெஞ்சினுள் என கருப்பாகிய வஞ்சம் கோபம் முதலிய தீக்குணங்கள் தாமத குணத்தின் மாற்பட்டவை என்று சொல்லி அந்த கருப்பு அப்படிங்கிறத சொல்றார். வண்ண சுடர்வால் மணிப்பலகை அப்படின்னார். நாயனார் ஏந்தியவற்றை சுடர்வால் பொற்பலை என்ற ஆசிரியர் இங்கு மாற்றலனாகிய பாதகனால் ஏந்தப்பட்டு பாதகத்துக்கு துணையாக இந்த படைகளை இவ்வாறு அடைமொழிகள் தந்து சிறப்பித்தது என்ன எனின் பகைவன் ஏந்தியவை என்று காணாது அண்டர்குலான் சீரடியார் ஆயினார் பின்னாடி சொல்ல போறாரு. ஒருவர் ஏந்திய படைகளாக நாயனார் இவற்றை நற்பாவனையில் காண்டலாலும் அவர்தம் திருமேனையும் தீண்டும் பேர் பெறுதலாலும் அவர் உடம்புல போய் அது படுறதுனால வண்ண சுடர்வால் என்று சொல்லி அடைமொழி கொடுத்து சொல்றாராம். பற்றளதம் கைவாளால் பாசம் அறுத்தருளி என்றபடி அது இப்பவே அதுக்கு ஒரு அடை கொடுத்து சொல்றார். புண்ணிய போர் வீரரான் அதிசூரன் போல வஞ்சனை நெறியாகிய மரநெறியால் போர் புரியாது அறநெறியால் போர் புரியக்கூடியவர் நாயனார். அதனால புண்ணிய போர் வீரர் என்று சொல்லி நாயனார அடைமொழி கொடுத்து சொல்றார். அதாவது சொன்ன இடம்தான் பிறர் கண்ணுக்கு புலப்படாது வஞ்சிக்க ஏற்றதை அவன் தானே குறித்த இடம். அவன் தன் வஞ்சகத்தை முற்றுவித்தற்கு இந்த மறைவிடத்தை ஒரு பெரும் சாதனமாக கொண்டான். அதாவது யாரும் பார்க்காத மாதிரி தனியான ஒரு இடத்துக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான். நாயனாரும் அதே மாதிரி யாருக்கும் தெரியாம யாருக்கிட்டையும் சொல்லாம போற. ஏன்னா அவர் மேல அவருக்கு நம்பிக்கை. ஏன்னா அவர் பெரிய மாவீரனா இருக்கிறதுனால ஒன்னும் செய்ய முடியாது அவனால அப்படின்னு உறுதியா நம்புறாரு. திருநீர் பூசிட்டு வர்றான். இந்த திருநீர் பூசிருக்கிறது இவருக்கு தெரியாது, நாயனாருக்கு தெரியாது. திருநீர் பூசிட்டு பலகையில் அப்படி மறைச்சிட்டு வர்றான். போருக்கு வர்றவன் திருநீர் பூசிருக்கிறான் நெற்றி நிறைய. ஆனா அதை அந்த பலகையில அப்படி மறைச்சு கொண்டு வர்றான். வென்றி மடங்கள் விடக்கு வரமுன் பார்த்து நின்றார் போல் நின்ற நிலை கண்டு தன் நெற்றி சென்று கிடைப்பழமும் தின்பலகையால் மறைத்து முன் தனி வீரர்க்கெதிரே மூண்டான் மரம் கொண்டான். அப்படியே எப்படி நிக்கிறார் நாயனாரு? ஒரு சிங்கம் இறைக்கு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி நிக்கிறார். எப்படா வருவான் போர் செய்யறதுக்கு அப்படின்னு. ஏன்னா முதல்ல நின்ட்டாரு, நாயனார் போயிட்டாரு. ஏனாது நாயனார் ஒரு சிங்கம் தன்னுடைய இறைக்கு மிருகங்கள் வந்தா எப்படி அடிச்சு கொள்ளுவதற்கு தயாரா இருக்கும், அது மாதிரி நாயனார் அப்படியே ஒரு வீரமா நிக்கிறார். அப்படியே சிங்கம் போல நிக்கிறார். அவர் வாழ் சென்று நெருங்க அணுகுமளவும் தனது நெற்றிய வலிய பலையால் மறைத்துக் கொண்டே இவன் போறான் அப்படியே மறைச்சிட்டே போறான். இன்னும் விளைக்கவே இல்ல, அப்படியே மறைத்துக் கொண்டே போறான். முன்பு சென்ற ஒப்பற்ற வீரராகி அவருக்கு எதிராக மரம் பூண்டானாகி அவன் போரில் தோன்றினான்.
அப்படி முன்னாடி போய் அவர் முன்னாடி அப்படியே நிக்கிறான். அவர் அத வென்றி மடங்கள் அப்படின்னா மிருகங்களுக்கு அரசராகிய அந்த சிங்கம் என்று சொல்லி சொல்றார். விடக்கு அப்படின்னா உணவாகிய மாமிசம், விடக்குடம்பில் உட்கிடப்பு ஆற்றேன மையான் சிவபுராணத்தில் வருது இல்லைங்களா, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் அப்படின்னு. அது அப்படி படிக்கணும், விடக்குடம்பின் உட்கிடப்பன் தனியா அப்படி படிக்கக்கூடாது. விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறார் மணிவாசக பெருமான். இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? சதையாலான உடம்பு, மாமிசத்தாலான உடம்பு. விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்று அப்படி படிக்கணும். அது நம்ம அப்படி படிக்கிறது இல்லை, நம்ம அப்படியே கடந்து அப்படி போயிடறோம். ஆனா அந்த ஆன்மா இந்த உடம்புல இருக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி எங்க போக விரும்புது? பெருமான் திருவடிக்கு போக விரும்புது. அதான் இந்த இடத்துல சொல்றார், வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பு என்று திருவாசகம். தன்னையும் ஒரு வீரன் என்று எண்ணிக்கொண்டு போருக்கென வந்த அதிசூரனை வெறும் மாமிச பிண்டத்துக்கு ஒப்பாக கூறினார் அப்படின்னார். அதாவது அவனை எப்படி சொல்றாருன்னா, ஒரு மாமிச பிண்டத்துக்கு ஒப்பாக சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்றார். விடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். பலகையால் தன்னெற்றி மறைத்துனர். ஆமா, அந்த பலகையினால மறைச்சிட்டு வரான். மரம் பூண்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அறத்தில் திறமுதலாகிய மரமும், அறத்தில் திறமுதலாகிய மரமாம் இங்கு வஞ்சித்து வெல்லுதல் குறித்தது. பூண்டான் ஆகிய அவன் என்று சொல்லி சொல்றார். மூண்டானா போர் செய்வான் போல் தோன்றினான் அப்படின்னு. போர் செய்கிற மாதிரி அவர் வந்திருக்கிறான். பலகையால் மறைத்தல் போரில் வீரர் செய்யும் தற்காப்பு செயல். இதனையே தன் வஞ்ச செயலை மறைக்குமாறு அவன் மேற்கொண்டது 5வது வஞ்சனை செய்கை. அதனாலும் மரம் பூண்டான் என்று சொல்லி சொல்றார். பலகை எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, போர் செய்யக்கூடிய தன்னை அந்த எதிரிகள் தாக்காம இருக்கிறதுக்கு தான் பலகை வச்சிருப்பாங்க. இவன் அந்த திருநீற்ற மறைச்சிட்டு வருவதற்காக அந்த பலகை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். அடர் விடையேர் என்ன அடர்த்தவனை கொள்ளும் இடை தெரிந்து தான் பெயர்க்கும் ஏனாதிநாதர் உடைபெயர்ந்து மாற்றான் பலகை புறம் போக்க கடையவந்தன் நெற்றிய மேல் வெந்நீர் தாம் கண்டார். இப்ப வேகமா போய் தாக்குற நேரத்துல பக்கத்துல போயிட்டான். பக்கத்துல போனா அவர் போர் செய்யறதுக்கு தயாராக பாருங்க. அவனை தாக்குற பொழுது பலகை அப்படியே எடுக்கிறான். அப்படி எடுத்தா என்ன செய்யும்? திருநீற்றை பார்த்துட்டார் நாயனார். திருநீற்றை பார்த்தா அவர் போர் செய்வாரா என்ன? அப்படி அதான் சொன்னார். கடையவன் தன் நெற்றிய மேல் வெந்நீர் தாம் கண்டார். கடையவன் இருக்கலே ரொம்ப கீழானவன் அர்த்தம். திருநீற்றை அணிந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்யலாமா? திருநீர் பூசினா நமக்கு என்ன வரணும்? நல்ல எண்ணங்கள் தான் வரணும். திருநீர் பூசிட்டு இந்த வஞ்சனை அவனுக்கு வந்திருக்கு பாருங்க. அதனால கடையவன் அப்படின்னா ரொம்ப மோசமானவன். அவனோட மோசமானவன் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அடல் விடையேர் என்ன அடர்த்தவனை கொள்ளும் வல்லமை பொருந்திய விடையேறு போல எதிர்த்து அவனை கொல்லத்தக்க சமயத்தை தெரிந்து, அப்படி ஒரு ஆண் சிங்கம் போல இருக்கிறார் நாயனார். அப்படி அவனை கொல்லுகின்ற பொழுது, கொல்லத்தக்க சமயத்தை தெரிந்து ஏனாதி நாயனார் கால் பெயர்த்து செல்கின்ற பொழுது அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து போறார். அவனை கொல்லுவதற்கு அப்படி வாள் எடுத்துட்டு அப்படி செல்லுகின்ற பொழுது உடைபெயர்ந்த மாற்றனால் பலகை புறம்போக்க, அது வரைக்கும் மறைச்சிட்டு இருந்த பலகைய அப்படியே கொஞ்சம் விளக்குறான். அப்படி விளக்குன உடனேயே அவர் நெற்றியில சொல்றார், விளக்க கடையவனாகி அவன் நெற்றியின் மேல் வெண்ணீற்றனை தாம் கண்டார். அப்படியே பார்க்கிற திருநீரை பார்த்துட்டார் நாயனார். அடல் விடை ஏறு என்ன அடர்த்தன இடபம் ஏறு முட்டி பாய்ந்து கொள்வது போல் அப்படின்னு பெருமிதமும் கம்பீரமும் வலிமையும் மிக்கது விடையேறு. சாமி வரக்கூடிய விடையேறு எப்படி இருக்கும்? அப்படி கம்பீரமா இருக்கும் பாருங்க. அது மாதிரி நாயனார் இப்ப அந்த போர்க்களத்தில் அப்படி கம்பீரமா நிக்கிறார். அப்படி கம்பீரமா நின்று அவனை கொல்லுவதற்காக அப்படி ஒரு முன்னாடி போறார். அப்படி முன்னாடி செல்லுகின்ற பொழுது சொல்றார், இந்த இடத்துல அடல் விடையேறுன்னு சொல்லி இடபத்தை ஓமைய சொல்றார். பெருமான் ஏறி வரக்கூடிய இடபத்தை ஓமைய சொல்றார். அதை சீறி முட்டி பாய்தலில் சிறந்தது போல அவர் பாயும் போது பலகையோரை காணின் முட்டாது. என்ன ஏன் அப்படி சொன்ன? இந்த இடத்துல சிங்கம் புலியை ஏன் சொல்லலாம் பாருங்க. இது வரைக்கும் சிங்கம் தானே சொல்லிட்டு வந்தார். ஒரு ஆண் சிங்கம் போல அப்படின்னு சொன்னாரு, அப்புறம் புலி போல சொன்னாரு. இந்த இடத்துல விடைய சொல்றதுக்கு என்ன காரணம்னா, விடை வீரமும் உடையது, பழகினவங்களை கண்டா முட்டாது இல்லைங்களா? இப்ப அவர் என்ன பார்க்க போறாரு? திருநீரை பார்க்க போறாரு. திருநீரை பார்த்துட்டு வாழை கீழே போட போறாரு. அதனால அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஓமை சொல்லும்போது சேக்கிழார் பெருமானுடைய அழகு. இந்த இடத்துல சிங்கம் சொல்லியிருக்கலாம் இல்ல புலி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லல. இந்த அடல் விடை ஏறுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது விடை ஏற்றனுக்கு விடை ஏறு
சீறி முட்டி பாய்தலில் சிறந்தது போலவே அப்படி பாயும் போது பழகியவரை காணில் முட்டாது நிற்கவும் வல்லது. இங்கு சரித நிகழ்ச்சிக்கு ஏற்ப இவ்வாறு கூறினார். இதுதான் சேக்கிழார் பெருமானுடைய புராணம். அது சிறுகுனியாவுடைய உரையில் அவர் அதை தெரிஞ்சு சொல்றார். நம்ம இல்லைன்னா நம்ம உரை இல்லைன்னா சிந்திக்க முடியாது. இந்நெறி புலி சிங்கத்தில் காணல் அரிது. இந்நாளில் சிலர் மிருக காட்சிகளில் புலி சிங்கம் முதலியவற்றை பழக்கி காட்டினாலும் அவை ஒரு நாள் கேடுவிடும். பழகின புலி சிங்கமே ஒரு நாளைக்கு பழகினவே அடிச்சு சாப்பிடும். ஆனா மாடு கொஞ்சம் பழகின கொஞ்சம் அன்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல. அடுத்த நாயனார் இறைவன் திருவடி நீழலில் பிரியான் இடைபெற்று செல்கின்றார். ஆதலில் அக்குறிப்புக்கு ஏற்ப வென்றி அடல் விடையேறுனர். ஏன்னா சாமியினுடைய திருவடியில் தானே விடை இருக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கோமை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். விடை ஏறு அடக்கு நிலையின் பெருமையனையும் அது இறைவனது ஊர்தியாதல் சிறப்பினையும். என்னோட சாமி ஏறி போகக்கூடிய ஊர்தியாக இருக்கக்கூடிய சிறப்பு விடைக்குத்தான் உண்டு இல்லைங்களா? அதனால பொருந்த வைத்து ஏறுகோள் கூறி விரைவு கடாதல் என்ற துறையில் விடையார் மறுப்பு திருத்தி விட்டார் வியன் தென் புலியோர் உடையார் கடவி வருவது போலும் உருவினதே என்று சொல்லி திருக்கோவையாரிலையும் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி கொள்ளும் இடை ஒரு வீச்சில் வெட்டி வீலுக்கு சமயம் அவன் பலகை விளக்காம இருந்திருந்தான்னா நாயனார் அவனை வெட்டி வீழ்த்தி இருப்பார். அந்த நேரம் பார்த்து அவன் பலகைய விளக்கிட்டான் அப்படின்னு சொல்லி புறம்போக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா மறைப்பினை நீக்கி பலகை விளக்க அவர் புடைபெயர்ந்த நிலையில் தான் வெட்டுன்பது திண்ணமென்றறிந்து அந்நிலையில் நின்று புடைபெயர்ந்தவன் தன்னை கொல்ல கொண்ட நிலை போல தான் அவரை வெல்லத்தக்க இலக்கு இகுதே என்று குறிவைப்பான் போல என்று சொல்லி கைப்பாக சதாசிவ செட்டியாரும் உரை எழுதியிருக்கிறார். கடையவன்னா கீழோன், ரொம்ப கீழ் மகன் அப்படிங்கிறார். முதல்ல தீயோன்னு சொன்னாரு, இப்ப கடையோன். மணிவாச பெருமான் சொல்ற கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டுடுதீங்களா? கடையவனை அப்படின்னா ரொம்ப கீழானவன் அப்படிங்கிறது. தன்னை ரொம்ப ரொம்ப கீழா சொல்ற. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டுடுதிகண்டான். விரல் வேங்கையின் தோளுடையவனே மண்ணு முத்தர கோசம் அங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி. கடைசியா நம்ம அதுதான் சாமி கிட்ட விண்ணப்பிக்கணும். எனக்கு என்ன சரியும் பெருமானே என நீயே தாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிதான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு திருவெம்பாவையில சொல்றாரு இல்லைங்களா? அது மாதிரி இந்த பாட்டு தான் அந்த கடையவனேனை கருணையினால் அப்படிங்கிறது தான் ரொம்ப தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக்கொள்ளை. டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் அது சைவத்துல திருவாசகத்துல நிறைய அந்த மாதிரி இடங்கள் இருக்கு. இந்த கடையவன் அப்படிங்கிறது ரொம்ப கீழானவன் சொல்லி அர்த்தங்க. நீரு தாம் கண்டார் அப்படின்னா நீரு தாம் கண்டார், நீரு தாம் கண்டார்னு படிக்க கூடாது. நீரு தாம் கண்டார் அப்படின்னா திருநீற்றம் மட்டும்தான் பார்த்தாரு, அதை பூசினது யாருன்னு பார்க்கல. இப்ப நம்ம ஒருத்தர் வணங்குறோம்னா திருநீற்றத்தான் பார்க்கணும், திருநீர் பூசினவங்க யாருன்னு பார்க்கக்கூடாது. அதுதான் பக்குவம். இந்த சரீரத்துலதான் நல்லா பார்க்க முடியும். நம்ம தன்னை கொல்ல போறான்னு தெரியும் அவருக்கு இல்லையா? எதுக்கு வந்தா அவன் கொல்லுவதற்காகத்தானே வந்தான், கொல்ல போறான்னு தெரியும். அதிசூரன் அவர் கண்ணுக்கு தெரியல, ஏன்னா அது நாயனார் கண்ணுக்கு திருநீர் மட்டும்தான் தெரியுதுங்க. அப்ப திருநீர் பூசியது யார் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, திருநீர் தான் முக்கியம். ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீருதாம் கண்டார் அப்படின்னாரு. நீரு தாம் கண்டார்னு சொல்லக்கூடாது, நீருதாம் நீற்றம் மட்டும்தான் பார்த்தார், திருநீற்றம் மட்டுமே பார்த்தார், வேற எதையும் பார்க்கல. நான் பூசினது யார் அப்படிங்கிறது நமக்கு அவர் வேடத்தை தான் பார்க்கணுமா வெளிய, வேடம் அணிந்து கொண்டவரை பத்தி நமக்கு கவலை இல்லை. அதான் எவரேனும் தாமாக விளையாடத்திட்டன்னு அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா? அதே மாதிரி பல இடங்கள்ல நமக்கு திருநீற்றினுடைய சிறப்பு சொல்லிட்டே இருக்கிறாங்க. திருநீர் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்ப பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சாராம், கண்ட பொழுதே கெட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெந்திரு நீட்டின் பொலிவு மேற்கண்டேன் வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் என்று மனம் கொண்டு இவரம் கொள்ளை குறிவலி நிற்பேன் என்று பாருங்க. கண்ட பொழுதே கெட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோமே. திருநீர் பூசின ஒருத்தனுக்கு நம்ம முதல்ல தீங்கு நினைச்சதே தவறு. அவன் திருநீர் பூசிருக்கிறார் அவரு, இப்ப அவரை நம்ம கொல்லணும்னு நினைச்சோம்ல, அதே தப்பு இல்லையா? கண்ட பொழுதே கெட்டேன் அப்படின்னு இவர் மேல இதுக்கு முன்னாடி நான் திருநீரே பூசி பார்த்ததே இல்லையேன்னா அவன் பூசி இருந்தா தானே இவர் பாக்குறதுக்கு. அவனே இன்னைக்கு தான் பூசி இருக்கிறான். ஆனா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு,
தினசரி திருநீர் பூசிட்டு இருப்பானான் இருக்கு, அவனும் ஒரு அடியார் போல இருக்கு, அவனுக்கு இப்படி நினைச்சிட்டமே, அவர் மனசு அப்படி படுது. அதான் சொல்றார், கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெந்திருநீற்றின் பொழிவு மேல் கண்டேன். கெட்டேன், முன்பு என்னாலும் இவர் மேல் காணப்படாத வெள்ளிய திருநீற்றின் பொழிவினை மேலே கண்டேன். வேறு இனி என்ன நினைக்க உள்ளது? வேற இனியன் வேற என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு? வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொல்றாரு? தேவதேவனாகி சிவபெருமானின் சீரடியாராக இவர் ஆயினார் என்று எண்ணியவர் ஆகினார். அதாவது சொல்றார், அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் இனி என் என்று மனம் கொண்டு இவரது கொள்கை குறிவழி நிற்பேன். அதாவது பெருமானுடைய சீரடியார் ஆயிட்டாரு, இவரது மனம் கொண்ட கொள்கையின் குறிவழியே அமைந்து நிற்பேன். அவருடைய மனம், அவனுடைய கொள்கை என்ன? இவரை கொள்ளுவது இல்லைங்களா? அதுக்கு நான் துணையா இருப்பேன் அப்படிங்கிறார். தன்னை கொள்ளுவதற்கு தானே துணையா இருப்பேங்கிறார். ஏன், என்ன காரணம்? திருநீர் பூசிருக்கிறான், அதனால அப்படி சொல்றார். ஆமா, இவரது மனம் கொண்ட கொள்கையின் குறிவழியே அமைந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. விளக்க உரையில கண்ட பொழுது அப்படின்னா திருநீரும் சாதனமும் கண்ட பொழுது, எப்ப பார்த்தாரோ அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டார், இவரோட நம்ம போர் செய்யக்கூடாது என்று சொல்லி. கெட்டேன் அப்படின்னா அடியார்களுக்கு இப்படி துன்பம் நினைச்சிட்டமே பாருங்க. அடியார்களுக்கு துன்பம் செய்யறது ரெண்டாவது, துன்பம் செய்யணும்னு நினைச்சதே தப்பு. எத்தனைக்கு அவன் அடியார் கிடையாது, அடியார் போல வேடம் அணிந்து கொண்டு வந்தவன் தான், மனசுல நினைக்கிறதே தப்பு அப்படிங்கிற. அதுதான் ரொம்ப இந்த இடத்துல கெட்டேன். அப்பர்சாமி தேவாரத்தில் ஒரு உறவாவார் உருத்தர பல்கணத்தார் அப்படின்னு, உறவாவார் மறுமாற்று திருத்தாண்டத்தில் சொல்றாரு. உருத்தர பல்கணத்தார்னா யாரு? அடியார்கள். எனக்கு உறவுன்னு சொன்னா அடியார்கள் தான் உறவு அப்படின்னாரு. யார்? அப்பர்சாமியில் தேவாரத்தில் வருது. ஓமார்க்கே நாம் என்று மீளா ஆலை பொய்மலர் சேவடியை குறிகினோம் எனர். அரசன் அழைக்கிறாரு, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, என்னுடைய சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் நான் அடிமை, நான் அரசனுக்கு அடிமைங்கிற நிலையிலிருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிடுறேன். அப்பதான் இந்த பாட்டு வருது. உறவாவார் உருத்தர பல்கணத்தார். எனக்கு உறவு அப்படின்னு சொன்னா அடியார் பெருமக்கள், எனக்கு தலைவன் என்று சொன்னால் சிவபெருமான் ஒருவனே, நான் அடிமைன்னு சொன்னா அவருக்கு மட்டும்தான் நான் அடிமை, இந்த உலகையில் இருக்கக்கூடிய அரசனுக்கெல்லாம் நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவே அப்பர் சாமிகள் சொல்றார். உறவாவார் உருத்தர பல்கணத்தோர்கள் என்று சொல்ற. வெந்நீரிட்ட அடியார் ஒருவரை உற்றார் என்றெண்ணாது பகைவர் என்று எண்ணி அவரை அடர்த்துக் கொள்ளும் இடைதறிந்து தாழ்வையர்த்து தாயம் முழுமையும் கொள்ள அமைந்து நின்றனே வருந்தி. அதாவது ஒரு அடியார்னு தெரியாம இதுவரைக்கும் நான் இந்த போர் உரிமை தாயத்தை அவருக்கு விடாம நானே அதை செய்து கொண்டிருந்தேனே, தெரிஞ்சிருந்தா முதல்லயே நான் விட்டுருப்பனே. அவன் திருநீர் பூசிட்டு போய் எனக்கு அதை கொஞ்சம் விட்டு கொடுப்பான்னு சொல்லியிருந்தா அவரே விட்டு கொடுத்திருப்பார், இந்த போரே நிகழ்ந்திருக்கார் இல்லையா? திருநீர் மட்டும் பூசிட்டு போய் நானும் கொஞ்சம் பிழைக்கணும், எனக்கு இந்த உரிமை தாயத்தை கொஞ்சம் விட்டு கொடுன்னு ஏனாவது நான் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? போர் செஞ்சிருக்க மாட்டார். சரி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் அதை செய்யாத விட்டுட்டான் அவன். ஆமா, முன்பு இவர் மேல் காணாத அப்படின்னார். பாங்கில் திருநீர் பண்டு பயிலாதான்னார். திருநீரே பூசினது இல்ல, அப்புறம் எப்படி அவன் மேல திருநீர் பார்க்க முடியும்? இவர் அப்படி சொல்றாரு. இங்கு இவன் நெற்றி நீரு கண்டவுடன் தம்முடைய முன்கருத்துக்களை எல்லாம் அக்கணமே அறவே மாற்றி சொல்றார். இவர் மேல் அடியார் ஆயினார் இவரது கொள்கை குறி என்று சொல்லுகிறார். இவருக்கு என இவ்வாறு பன்மையால் சுட்டி, அதாவது இதுவரைக்கும் அவன் இவன் மனசுல நினைச்சிட்டு இருந்தவர் திருநீரை பார்த்த உடனே அவர் கொள்கை குறிவன் அவர் இவன் பேச ஆரம்பிச்சார். தன்னை கொல்ல வந்தவன் தான், ஆனா திருநீர் பூசினதுனால இது நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, அடியார்களை ஒருமையில பேசக்கூடாது, அவன் இவன் சொல்லி பேசக்கூடாது. அது எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அது பெரிய புராணத்துல பல இடங்கள்ல வருதுங்க. இப்ப தன்னை கொல்ல வரானுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் தன்னை கொல்ல போறான். ஆனா திருநீரை பார்த்த உடனே அவர் கொள்கை குறிவெளி நிற்பினர், அவன் கொள்கை குறிவெளின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அவர் அங்க பன்மை வந்தது, ஒருமையில பேசக்கூடாது அடியார்கள். அப்பர் சாமிகளை என்ன சொல்ற? நன்மை பெருகு அருளறிய வந்தணிந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான. சிவபெருமான இன்போட்டு சொல்லலாம்,
ஆனா அடியார்கள் இன் போட்டு சொல்லக்கூடாது, இர் போட்டு தான் சொல்லணும். அந்த பாட்டு அதான் சொல்லுது. திருவடி கொடுத்தாருல நல்லூர்ல, திருவடி தீட்சா அப்பர் சாமிகளுக்கு கொடுத்தாருல, அது என்ன சொல்றாரு? நன்மை பெருக அல்லறிய வந்தணைந்த நல்லூரில் மண்ணுதிரு தொண்டனார் அப்படின்னாரு. தொண்டர்னு கூட சொல்ல, தொண்டனார் அப்படின்னு ஆறு சொன்னா ரொம்ப 6 விகுதி ரொம்ப உயர்வு குறித்தது. 6 விகுதி ரொம்ப உயர்வு குறித்தது. மண்ணுதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து கெடும் பொழுதில் அப்புறம் என்ன சொன்னாரு? உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். அவருடைய நினைப்பு என்ன? சாமியுடைய திருவடி வேணுங்கிறது. ஆரம்பத்திலிருந்து திருவடிக்கு தானே அலைஞ்சார். பாவம் புலம்புன்னு புலம்புனார் அப்பர் சாமிகள் இல்லைங்களா? திருவடி அதான் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சொல்ல. சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்னாரு. சிவபெருமான இருப்போன்னு சொல்லல. சிவபெருமான் என்ன சொல்லாரு? சேக்கிழ பெருமான் சூட்டினான் அப்படின்னாரு. ஆனா அப்பர் சாமியில இருப்போன்னு சொன்னாரு, அவன்னு சொல்லல. அப்படி சொல்லக்கூடாது இல்லைங்களா? நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல 3 மாத குழந்தையாக இருக்கிற பொழுது திருநீர் பூசுறாங்க. 3 மாதம் திருநீர் காட்டு. 3 மாச குழந்தையா இருக்கிற ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகனுக்கு வரும் பெரியவர் அப்படின்னு. பேருலகனுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார். நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார் அப்படின்னு. திருநீர் பூசணிகளை நம்ம எப்படி பார்க்கணும்னா சிவமாகவே பார்க்கணும். அப்பர் சாமி தேவாரம் ஒண்ணு வருதுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் அங்கமெல்லாம் குறைந்து அங்குவார் அவர் செல்வம் அறிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லார் ஆகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொரு நோயராய் ஆவுரித்து திண்டுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகறந்தார் கண்பராகில் அவர்கண்டே நாம் வணங்கும் கடவுளாரேனர். ஒரு ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு இத்தனைதான் சொத்துன்னே இல்ல. அவரோட பெரியவங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல. ஆனா அவர் சிவபெருமானுக்கு அடியார் இல்ல. அப்படி ஒருத்தர் இங்க. இன்னொருத்தர் எப்படின்னா நல்ல சிவபெருமானுடைய அடியார். அவர் எப்படின்னா ஒரு இழிவான குலத்துல, அதாவது ஒரு புலையர் குலத்துல பிறந்திருக்கிறார். மாடெல்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடியவர், எல்லா மாமிசங்களும் சாப்பிடக்கூடியவர். ஆனா திருநீர் பூசிருக்கிறாரு. பெருமான் மேல அன்பு கொண்டு இருக்கிறாரு. அடியாரா இருக்கிறாரு. அப்புறம் கையெல்லாம் அப்படியே தொழுநோய் அந்த காலத்துல இந்த லெப்பரசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தொழுநோய் என்ன ஆகும்? கையெல்லாம் பாதி விரல் தான் இருக்கும், முழுசா இருக்காது. அப்படி ஒருத்தர் இருக்கிறார். பக்கத்துல போறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஆனா அவர்தான் எனக்கு கடவுள் அப்படிங்கிறாரு அப்பர் சாமி. ஆமா, அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொரு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகறந்தாரு கண்பராகில் அவர்கண்டே நாம் வணங்கும் கடவுளாரேன. 2ஆ பிரிக்கிறார். அதாவது இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் பெரிய கோடீஸ்வரன், ஆனா பெருமான் மேல அன்பு இல்லை. அவரை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்றார். சங்கநிதி பதுமநிதி என்ன தெரியுங்களா? குபேரங்கிட்ட இருக்கக்கூடிய நிதி. குபேரங்கிட்ட 2 நிதி இருக்கு, சங்கநிதி பதுமநிதி. சங்க இன்னொன்னு பதுமன்னா தாமரை. இந்த 2 நிதி தான் உலகத்திலே பெரிய நிதி. அதுக்கு மேல நிதியே கிடையாது. அப்படி சங்க நிதி பதுமநிதி 2ம் தந்து தரணியோடு வானால தருவர்கள். தரணினா இந்த மண்ணுலகம். இந்த வானம் உலகத்தையும் மண்ணுலகத்தையும் வானுலகத்தையும் ஆளக்கூடியவராக இருந்தாலும் சரிங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு. நம்ம பெருமான் மேல மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லார் ஆகில் அப்படின்னா, மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லார் ஆகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொரு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரன் அன்பராகில் அவர்களுடைய நாம் வணங்கும் கடவுளாரே அப்படின்னு சொல்லி இப்படி அப்பர் சாமிகள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப அவன் தன்னை கொல்ல வரான் இல்லைங்களா? கொல்ல வரக்கூடியவர் என்ன சொல்றார்? முன்பு அவர் மீது காணாத வெண்ணீட்டின் பொழிவு மேற்கண்ணேன் வேறு இனி என்ன? வெண்ணீரை பார்த்தாச்சு, வேற நீ என்ன? அண்டர்பிரான் சேரடியார் ஆயினார் அப்படின்னு. சிவபெருமானுக்கு உலகத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய, இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே அடியாரா இருக்கிறான். வேற நீ என்ன செய்ய முடியும்? அதனால அவர் ஒருமையில கூட சொல்லுவதற்கு நாயனாருக்கு மனசு. அப்படி அவர் அப்படின்னு சொல்லி இவர் அப்படின்னார். இவனை முன்னர் உனக்கு என்று சொல்லி இவருக்கு என இவ்வாறு பன்மையால் சுட்டி இங்கே கூறியது திருநீற்றின் வழிபாட்டில் இவரது ஒழுக்கத்தின் உரைப்பு காட்டியது அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். என்ன துன்பம் செஞ்சாலும் சரி, ஒருமையில பேசவே கூடாது அடியார். அவன் இவன் சொல்லி பேசவே கூடாது. அடியார்கள் அப்படி பேசவே கூடாது.
நரசிங்க முனையனாருடைய கோணத்துல வருதுங்க. ஒழுக்கம் இல்லாதவனா இருந்தாலும் சரிங்க, நம்ம பேசக்கூடாது. சீலம் இளரேனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞாழம் இகழ்வார் அருணரகம் நன்னாவள் எண்ணுவார் வாலடைந்தார் தமக்களித்த வடியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழிவிளம்பி விடை கொடுத்தாங்க. ஒழுக்கம் இல்லைன்னா அந்த பாவத்தை அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன போனது? திருநீர் பூசிருந்தா அவன் மட்டும் நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. நரசிங்க முனையனார் மாசம் மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல வீட்டுக்கு அடியார்லயும் அழைப்பார். எல்லா அடியாரும் வருவாங்க. வந்தாங்கன்னா எல்லாத்தையும் வரிசையா நீக்க வச்சு பாத பூஜை பண்ணுவார். பாத பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் என்ன செய்வாரு? வர்றவங்களுக்கெல்லாம் 100 காசு கொடுப்பார், பொற்காசு கொடுப்பார். அந்த காலத்துல அவர் அரசர், அதனால 100 பொற்காசு கொடுப்பார். அப்படி கொடுக்கிற பொழுது ஒரு நாள் அதே மாதிரி எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. அந்த வரிசையா நிக்கிறவங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணிட்டு வராரு. அதுல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவரு கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவர். அவரு என்னன்னா எல்லா பக்கம் போறவர் வரவர், சூதுவாதுக்கு பெண்கள் இதெல்லாம் போறவர், கொஞ்சம் ஒழுக்கமே இல்லாதவர் தான். ஆனா அடியாரெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லல. எல்லா அடியாரோட அவரும் அடியாரா இருக்கிறார். நமக்கு என்ன நிக்கிறாங்க, இந்த உலகத்தாரால வேடிக்கை பார்ப்பாங்க பாருங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களாம், இவன் எல்லாம் ஒரு அடியாரான், இவன் வந்து நின்ட்டான், நேற்று வரைக்கும் அங்க இருந்தான், இன்னைக்கு வந்து அடியாரோட நின்ட்டான், இந்த ராஜாவும் அவருக்கு பாத பூஜை வேலை பண்றாரு, ஏன்லாம் அப்படி பேசிக்கிறாங்க. இப்படி பேசுறது அவரோட காதுல விழுந்துருச்சான். அப்படி காதுல விழுந்ததுனால அவர் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கிறார். ரொம்ப நம்மளை எல்லாம் இப்படி பேசுறாங்களே, இந்த மாதிரி நம்ம ஆயிட்டோமே என்று சொல்லி வருந்துறாரு. அப்படி வருந்துறது அரசருக்கு தெரிஞ்சிருது. அரசருக்கு தெரிஞ்ச உடனே அவரை போய் தனியா கூட்டிட்டு போறாரு. தனியா கூட்டிட்டு போய் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாம் பேசுறாங்க, இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, மன்னிச்சுக்கோ, நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க தான் உயர்ந்த அடியார், உங்களை விட சிறந்த அடியார் யாரும் இல்லை. அப்படி எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் 100 பொற்காசு கொடுத்தாராம். அவருக்கு 200 பொற்காசு கொடுத்தார். பாருங்க, வாலடைந்தார் நமக்கடித்த படியிரட்டி பொன் கொடுத்துனர் மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். இப்படி இனிமையான மொழியால பேசி 100 பொற்காசு எல்லாத்துக்கும் கொடுத்து அவருக்கு 200 பொற்காசு கொடுத்து அப்படி தேற்றி அனுப்பினாராம். ஏன் அப்படின்னா, அந்த மனசு வருத்தப்பட்டதுக்கு யார் காரணமோ அவங்க எங்க போவாங்களாம்? நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு பொதுமக்கள் நரகம் போகாம காக்கிறது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை. அருணரகம் நன்னாம் பாலனை என்ன சொல்றாரு? ஞானம் இகழ்வார். ஞானம்னா உலகத்தார், அடியார் கிடையாது. அடியார் யாரும் அப்படி பேச மாட்டாங்க. ஆனா நாம பேசிட்டு இருக்கிற மனசாட்சி இல்லாம அது வேற. அடியார்னா அப்படி பேச மாட்டாங்கன்னு சேக்கிரார் பெருமான் நம்புறாரு. உலகத்தார் தான் பேசினாங்களாம், அது ரொம்ப முக்கியம். அடியார்களோட அவர் வந்து நிக்கிறாரு. அடியார் யாரும் கண்டுக்கல, உலகத்தார் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறது? ஞானம் இகழ்வார். ஞானம்னா உலகத்தார். ஞானம் இகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார். அவங்க நரகம் போகாம காப்பாத்துறது அரசனுடைய வேலை. அதனால அவர் என்ன செஞ்சாராம்? வாலடைந்தால் நமக்கழித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். இப்படி எல்லாம் பெரிய புராணம் சொல்லுது நமக்கு. அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தங்கமே அணை அடியார், தங்கத்தை விட சுத்தமா இருக்கும். அப்படி இருக்கும். அடுத்த அதாவது என்னன்னா, சைவத்தில் ஒரு இது உண்டுங்க, விதி எல்லாம் நமக்கு, அப்புறம் நல்லா சொல்லுவாங்க, சட்டம் நமக்கு, சலுகை பிறருக்கு அப்படிங்குவார். ராகவையா சொல்வார், சைவத்தில் என்னென்ன சட்டம் இருக்குது அதெல்லாம் நமக்கு, அதுல சலுகை இருக்கும் பாருங்க, கொஞ்சம் இப்படி கூட இருக்கலாம், அதெல்லாம் பிறருக்கு. அப்படியே எல்லாரும் நினைச்சா தப்பு வருமா? வராது. எல்லாரும் அப்படியே நினைக்கணும். சட்டம் நமக்கு, சலுகை பிறருக்கு. அடியார்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் நமக்கு, அதுல கொஞ்சம் கொஞ்சம் சலுகை, அவரும் ஒரு அடியார் தான்பா வந்து இருந்துட்டு போறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு, நமக்கு இல்லை. அதனால இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. நமக்கு என்ன வந்து நம்மள என்ன கொல்ல கூட போறாங்க, கொல்ல போறான், அவனைவே வந்து இப்படி தூக்குறாரு. அவரை கண்டு வணங்குறாரு. உயிர் போக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை, திருநீட்டை வணங்கி நிற்கிறார். அதான் பெரிய வேலைக்கு. வெந்திருநீற்றின் ஒளிவு மேற்கண்டேன் சீரடியார் ஆயினார் அப்படின்னு. அதாவதுங்க, பன்மையால் சுட்டிக்குரிய திருநீற்றின் வழிபாட்டிலே அவரது ஒழுக்கத்தின் உரைப்பு காட்டியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாயனாருடைய மனநிலைய ஆசிரியர் ஒரு நாடக சுவை வரை நமக்கு அளிச்சிருக்கிறார். நாயனாருடைய மனசை அப்படி படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார் சேக்கிழார். ஒரு நாடக சுவை போல அப்படி மனசுல அவர் நினைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது, அப்படியே ஒரு நாடகம் மாதிரி நமக்கு முன்னாடி கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு சேக்கிழார்.
அதான் ரொம்ப முக்கியம். வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன் சீரடியார் ஆயினார். திருநீற்றின் பொலிவு காண்டலின் அடியார் ஆயினார் என்பது துணிவு. நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. திருநீர் பூசிருந்தா அடியார், அவ்வளவுதாங்க. குலச்சிறை நாயனார் ஒரு அமைச்சர் இருந்தார் மதுரை என்பதில். அவர் எப்படி தொண்டு செஞ்சார் அப்படின்னா, குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார். 4 குலம் அந்த காலத்தில். அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். 4 குலம் தான். மொத்தத்தில் அதனுடைய உட்பிரிவு அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். 4 குலம் தான். நம்மளுடைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய குலங்கள் 4 தான். அந்த 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த குல ஒழுக்கத்துல நீங்கினவங்களா இருந்தாலும் சரி, சிவபெருமானுக்கு அடியார்னா போதுங்க. அவங்கள வந்து பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு அன்னம்பாடி செய்யக்கூடியவர் குலச்சிறை நாயனார். குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுற பணிந்தேற்றிய செய்கையார். மதுரை என்பதில் திருநீற்று நெறியை வளர்ப்பதற்கு மங்கையர்க்கரசியம்மாவுக்கு துணையாக நின்றவர் யாருன்னா குலச்சிறை நாயனார். மங்கையர்க்கரசியார் வெளியில வர முடியாது. அரசமாதேவி கணவன் வந்து சமணத்தில் இருக்கிறார். அந்த அம்மாவுடைய எண்ணங்களை முழுக்க அப்படியே நிகழ்த்தி காட்டியது, அதுக்கு உருவம் சமைத்து காட்டியது யார் அப்படின்னா குலச்சிறை நாயனார். அந்த மாதிரி ஒரு அமைச்சர் இல்லைன்னா அன்னைக்கு அம்மானால தொண்டு செய்திருக்க முடியாது. பாண்டிமாதேவியார் தொண்டு செய்ததற்கு காரணம் யாருன்னா குலச்சிறை நாயனார் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் தான். தென்னவன் அமைச்சர் குலச்சிறையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஞானசம்பந்த பெருமான் அவரை பத்தி கேட்கிறாரு. அப்படி படுத்து கிடக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் மதுரை வராருன்னு சொல்லி அந்த ஓசை கேட்குது. சின்னங்கள் உண்டு. ஞானசம்பந்த பெருமான் வராருன்னா அப்படியே அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிட்டு வரும். அந்த ஓசை கேட்டோம்னா என்னன்னு கேட்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டு இருக்கிறான்னு சொன்னோன்னா கீழே விழுந்தவர் தான். மாடி எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே ரோட்டையே விழுந்து கிடக்கிறார் ஒரு அமைச்சர். இன்னைக்கு நம்மளை போட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு அமைச்சர் ரோட்ல விழுந்தவர் விழுந்தே கிடக்கிறார். அடியார் அடிவீசை ஆமா, அது அந்த இதுல தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமான் சொல்ற அப்படியே கிடக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் வந்து யாருன்னு கேட்கிறாரு. அப்பதான் வந்து தென்னவன் அமைச்சர் குலச்சிறையார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய கையால் அப்படி எடுத்து நிறுத்துறார் ஞானசம்பந்த பெருமான். தன்னுடைய திருக்கரத்தால அப்படி எடுத்து நிறுத்துறார். அவ்வளவு அன்பு ஞானசம்பந்த பெருமான் மேல குலச்சிறை நாயகர். கணங்களாய் வரணும் தமிழராய் வரணும் அப்படின்னாரு. கூட்டமா வந்தாலும் சாப்பாடு போடுவாரு, தனியா வந்தாலும் அமுது கொடுப்பார். அந்த மாதிரி குலச்சிறை நாயனார் செய்த தொண்டு. இவர் அடியார் ஆயினார் நீரிட்டுள்ளார் ஆதலின் மற்ற அடியார் போல் என்பது தர்க்க முறையால் துணிந்த அனுமானம் என்று சொல்லி சொல்றார். புகழ்ச்சோழர் தம் யானை பிழைத்ததுண்டு என்று கண்ட உண்மை போல காண்க என்று சொல்லி நீரிட்டார் அடியார் ஆவார் என்பது திருவேட வழிபாட்டு முழுமையாக துணிந்த பொருள். திருநீர் வச்சவங்க அடியார் அப்படிங்கிறது தான் நமக்கு பொதுவான ஒரு உண்மைங்க. மற்றதெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு என்னங்கள்லாம் நம்ம உள்ள போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அவசியம் நமக்கு இல்லை. நீரிடுவார் அடியார்வர் நிகழ் தேவர்கள் அப்படின்னார். நம்ம 7ஆம் தந்திரத்துல திருமூலன். திருநீர் யாரா? தேவர்கள் அப்படின்னார். நிகழ் தேவர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் அப்படின்னார். திருநீர் அவ்வளவு சிறப்பு. எப்பொழுதும் திருநீர் இல்லாம இருக்கவே கூடாது. திருநீர் நெற்றியில் இருந்தே இருக்கும். திருநீர் பூசித்தான் இருக்கணும். எப்பொழுதும் திருநீர் பூசி இருக்கணும். சிவாய நம என்று நீரணிந்தேன் இல்லையா? தருவாய் சிவகதினி பாதிரி புலியோ சிவாய நமன் சொல்லித்தான் திருநீர் பூசணும். வெறுமனே திருநீர் எடுத்து பூசக்கூடாது. சிவாய நம சொல்லணும், இல்லைன்னா நமச்சிவாய சொல்லணும். மேற்கண்டேன் முன்னரும் புறம்பூசி என்று சொல்லி திருநீற்றின் பொழிவு அதனில் அன்பு வைத்து வழிபடுவோருக்கு நீர் பொழிவுள்ள சாதனமாய் விளங்கும். அதனில் அன்பில்லாதார் பலரும் பேணி அணியாமை மாத்திரமே என்று இகழ்ந்தும் தெரிந்தொழிய காண்கின்றோம் என்றோ. திருநீற்று மேல பெருமான் மேல யாருக்கு அன்பு இருக்குதோ அவங்களுக்கு திருநீற்றை கண்டா அன்பு வரும். ஆமா, பெருமான் மேல யாருக்கு அன்பு இல்லையா அவங்களுக்கு திருநீற்றை கண்டா அன்பு வரும். ஆமா, திருநீற்றை கண்டா அன்பு வருது அப்படின்னா பெருமான் மேல அன்பு இருக்கணும். அது அடியார கண்டா ஒருத்தருக்கு அன்பு வருது அப்படின்னா இறைவன் மேல அன்பு இருந்தா தான் அடியார் மேல அன்பு இருக்கும். இறைவன் மேல அன்பு இல்லைன்னா அடியார் மேல அன்பு இருக்க. சிவஞான சித்தியார் சொல்லுதுங்க, ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிருக்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படின்னா சித்தியார் சொல்றார். ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார். யார் ஒருத்தருக்கு அடியார் மேல அன்பு இல்லையோ அவங்களுக்கு சிவபெருமான் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் பெருமான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அளக்கக்கூடிய கருவி என்னன்னா அவங்க அடியார்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அதுதான்.
சித்தியார் சொல்லுது நமக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அடியார் மேல அன்பில்லாதவங்க என்ன சொல்றாருன்னா, அறிவில்லா பிணங்கள் அப்படிங்கிற இணங்கிற்றியன் விடுனி அப்படின்னு, அவங்களோட இணங்கி இருக்காத நீயே, அறிவில்லா பிணங்களோட இணங்கிற்றியன் விடுனி. அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க, ஆசையோடும் அரணுடையார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து பூசி மொழிந்து அருளியான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரியும். 12 சொல்றாரு. ஆசையோடும் அரணுடையார் அடியாரை அடைந்துட்டு, யார் ஒருத்தர் அடியாரை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்க பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. யார் ஒருத்தர் வேடத்தை கண்டா வணங்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, சாமி அதுவும் ஒண்ணு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்க பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. நமக்கு இன்னும் அந்த எண்ணம் வரலைன்னா நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலைன்னு அர்த்தங்க. பெரிய புராணம் படிச்சா என்ன வரணும்னா, அடியார்கள் மேல அன்பு வரணும். அப்படி அன்பு வரலைன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சரியில்லைன்னு தான் சொல்லணும். அது எங்க ஐயா அப்படிதான் சொல்லுவார். வையாவிலியர் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சைவ சித்தாந்தத்துல அவர் தான் கொங்கு மண்டலத்துல சைவ சித்தாந்தத்துல 2 பெரியவங்க, சென்னை பையா வையாவிலியர். சென்னை பையாவுக்கு ஆசிரியர் வையாவிலியர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் மனசுல தைக்கிற மாதிரி என்னால சொல்ல முடியல அப்படின்னு. அவர் மேல தப்பு இல்லை, அவர் மனசுல தைக்கிற மாதிரி என்னால சொல்ல முடியல அப்படின்னு. அவர் மனசுல அப்படி பதிகிற மாதிரி எனக்கு சொல்றதுக்கு முடியல அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. எந்த பள்ளியும் தன் மீது ஏற்றுக்கொள்வாங்க பெரியவங்க, அதுதான் பெருசு. நாம என்ன சொல்றது தெரியும், எத்தனை தடவை தான் சொல்றது, அவனுக்கு புரியவே மாட்டேங்கிறாரு. அவனுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்ல தெரியாது நமக்கு, ஆனா நம்ம அவனை குறை சொல்லுவோம் இல்லைங்களா? எத்தனை தடவை சொல்றது, புரியுதா அப்படின்னு நம்ம என்னமோ பெருசா சொல்ற மாதிரி, அவர் என்னமோ கேட்கறது தப்பா கேட்ட மாதிரி பழைய அவங்க மேல சொல்லுவோம். பெரியவங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவருக்கு புரியுற மாதிரி என்னால சொல்ல முடியலைங்க, அதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. வகுப்புல நான் கேட்டேன். அதனில் அன்பு வைத்து வழிபடுவோருக்கே திருநீர் புலிவுள்ள சாதனமாய் விளங்கும். அதனில் அன்பில்லாதார் பலரும் பேணி அணியாமை மாத்திரமே அன்றி இகழ்ந்தும் தெரிந்துடைய காண்கின்றோம் என்று சொல்லி திருப்பல்லாண்டில் ஒரு பாட்டு, சேலும் கயலும் இலைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம் போல கொடியர்களுக்கு வென்று புண்ணியர் மாறும் மயிலும் அறியாது வந்தில் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கு அது முழுவதும் பொருள் சொல்ல முடியாதனால இருந்தாலும் அந்த பாட்டு நம்ம மனசுல வச்சுக்கணும். உலகில் இருக்கக்கூடியவன் எப்படி அந்த மாதிரி கொயப்படுவானோ அது மாதிரி இந்த சைவத்தில் இருக்கக்கூடியவங்க திருநீற்ற கண்டா அந்த மனம் வந்து அப்படி லயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேலம் கயலும் அப்படிங்கிற பல்லாண்டில் இருக்கு. வேறு இனியன் அப்படின்னா, என்னாலும் இவர் மேல் நீரு கண்டேன் இல்லையாயினும் இவர் என்னை பகைத்து என்பால் ஏலா இகழ் கொண்டு வலிந்து எனது தாயங்கொள்ள எண்ணி போருக்கு அழைத்தவராயினும் இவர் என்னை வஞ்சனையால் கொள்ள எண்ணியவராயினும் இவர் என்னை வெல்ல முடியாதவரை நேற்றெனக்கு தோற்று புறகிட்டு ஓடியவராயினும் இவர் மேல் நீரு கண்டபின் பின் வேறு இவ்வாறெல்லாம் மற்ற நினைக்க வேண்டிய நினைப்புகள் யாவுல அப்படின்ற. இது வரைக்கும் என் மேல ஒரு கல்பனை சேர்ந்திருக்கலாம், என்னிடத்திலே போர் செய்து தோற்று ஓடி போனவரா இருக்கலாம். ஆனா இப்ப அப்படி எல்லாம் அதெல்லாம் நினைக்க கூடாது. இப்ப திருநீர் பூசி இருக்கிறார், அதனால வேற என்ன இருக்குது நினைக்கிறது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் மேல் நீரு கண்டபின் வேறு இவ்வாறெல்லாம் மற்ற நினைக்க வேண்டிய நினைப்புகள் யாவல ஒன்றுமில்லை. நீருகானின் அது திருவேடம், அது பூண்டவர் அடியார் என நினைப்பது ஒன்றே கொள்ள உள்ளது, எனவே எல்லாம் வேறு என்று ஒதுக்கப்படுவன் என்பது முடிந்த கருத்து. அதனால சீரடியார் ஆயினார், அடியாரா பார்த்தாச்சு, அதுக்கு மேல ஒன்றும் அங்க நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நேற்று போரிட்டு தோத்து போயிட்டான், அதெல்லாம் நம்ம இப்ப நினைக்க முடியல. நாயனார்னால வஞ்சனையோடு வந்து என்னை கொல்ல வந்திருக்கிறான், நாயனார்னால நினைக்க முடியல. அவர் மனசுல என்னன்னா ஒரு அடியார் அப்படிங்கிறது தான் நிக்குது. முதல்ல சொன்னதை எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனம் கண்டார் உய்தி. இப்படி ஒழுக்கத்தின் இலக்கணத்திற்கு நாயனார் முற்றும் நிரம்பி இலக்கியமாக நின்ற நிலை கண்டு உய்வோமாக. அந்த எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனம் கண்டார் உய்கிற பாட்டுக்கு அந்த இலக்கியத்துக்கு இலக்கணமாக திகழ்ந்தது யார் அப்படின்னா ஏனாதிநாத நாயனார் தான். அந்த பாட்டுக்கு இலக்கணமாக திகழ்ந்தது அவர் தாங்க. ஒழுக்கத்தின் இலக்கணத்திற்கு நாயனார் முற்றும் நிரம்பி இலக்கியமாகி நின்ற நிலை கண்டு உய்வோமாக. அதே மாதிரி களரில் தெரிவார் நாயனார்
ஓர்மன் நூறி பல முறை சிந்திச்சிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். சேரமான் பெருமாள் நாயனார் பட்டத்து யானையில அப்படி உலா போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு வண்ணான் வரார், ஊர் வண்ணான். அவர் அந்த காலத்துல மண்ணு தான், ஓர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க, சரள மண்ணுன்னு சொல்லுவாங்க ஊருப்பம். அந்த மண்ணை தான் ஊறி அந்த மண்ணில் தான் ஊற வச்சு துணியெல்லாம் வெளுக்கணும். அந்த மண் அவர் மேல படுது, மண்ணு மேல பட்டு என்ன ஆகுதுன்னா காஞ்சு போயிருது. மழையில நனைஞ்சு மீண்டும் வெயில்ல காஞ்சதுனால வெள்ள விலையேன்னு அவர் உடம்பு பூரா தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, யானையில போறவரு, பட்டத்து யானையில போறவரு, யாரோ ஒரு பெரிய அடியார் வராங்க உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு அப்படின்னு சொல்லி, அது திருநீரே அல்ல, ஆனா திருநீர் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. உடனே யானையிலிருந்து கீழே இறங்குறார். யானையிலிருந்து கீழே இறங்கி போய் அவர் அப்படி வணங்குறார், 2 கையெடுத்து வணங்குறார். அவனுக்கு ஒரே நடுக்கம் அந்த வண்ணானுக்கு. யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னா. ஏன்னா அரசர் குலா வந்துட்டு இருக்கிறாரு, பின்னாடி அமைச்சர்லாம் வராங்க, படைத்தளபதிகள் எல்லாம் வர்றாங்க. ஏண்டா உனக்கு அவ்வளவு வாய் போச்சா, ராஜா வரக்கூடாது ஓரமா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா. அதனால யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னா. சாமி நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒரு சாதாரண வண்ணா, ஊர் வண்ணா சாமி அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, ராஜா அடியேன் அடிச்சேரன் அப்படின்னார், அடியேன் அடிச்சேரன் அப்படின்னார். அப்புறம் மீண்டும் சொன்னாரு, திருநீற்று வார வேடம் நினைப்பேத்தேர் வருந்தாத ஏகமனம் ஒளிந்தார் அப்படின்னா. நீ ஒன்னும் வருத்தப்படாதப்பா, திருநீற்றை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியா இருந்த போதும், பரவாயில்ல, உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அரசர் போயிட்டே இருந்தார். அது மாதிரி அந்த மாதிரி அரசர்கள் நம்முடைய பெரிய புராணத்துல இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியங்க. ஆமா, திருநீர், அவருக்கு திருநீர் அல்லாத ஒன்று திருநீரா தெரிஞ்சிருக்குது. யாருக்கு? சேரமான் பெருமாள் நாயனார். நமக்கு திருநீரே திருநீரா தெரியாது. திருநீரே இருந்தா கூட என்ன, உண்மையான திருநீரா இருக்குமா, பசுஞ்சான விபூதியா இருக்குமா, மாவா இருக்குமா, வேற ஏதாவது பூசிட்டு வந்திருப்பானா, அப்படியெல்லாம் நம்ம நினைக்க தோணும். ஆனா அவங்களுக்கு திருநீரே இல்லாத ஒன்று திருநீரா தெரியுது. சித்தியார் ஒரு இடம் இருக்கு, பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு. ஆமா, அவங்களுக்கு என்னன்னா பாக்குறதெல்லாம் சிவமாவே தெரியும். பரம்னா சிவம், வேற எதுவும் தெரியாது. பதார்த்தங்கள்லாம் உலகில் இருக்கக்கூடிய அந்த இது எதுவும் அவங்களுக்கு தெரியாது. பரமே பார்த்திருப்பார். அது மாதிரி பெரியவங்களுக்கு நல்லது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், அல்லாததெல்லாம் தெரியும். அதுதான் தெரியும். நாயனார் அப்படிதான் நிக்கிறார். வெண்திரு நீற்றின் பொழிவுனார் அப்படின்னு சொல்றார். திருவேடத்தின் இயல்பும் அதன் வழிபாட்டின் பயனும் முடிந்த பொருளாக வைத்து ஞான சாத்திரம் சொல்லுதுங்க. கடைசியா என்னன்னா வழிபாட்டினுடைய நிறைவு என்ன அப்படின்னா இதுதான், திருவேடம் தாங்க. திருவேடம், அடியார் வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு, இதுதான். அதான் நமக்கு செம்மலர் நோந்தால் சேரலொட்டம் அம்மலங்கடி அன்பருடுமரி மாடரணையம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமை. இதெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணுமா? அரண்யன தொழுமை அப்படின்னா சிவமாகவே கருதி வழிபாடு செய்யணும் அப்படின்னு. ஆலயம் தானும் அரண்யன தொழுமை, நேயம் அழிந்தவர் வேடமும் அப்படின்னு. இப்படி எல்லாம் அண்டர் புராணம் அப்படின்னா சிவபெருமான் பெருந்தேவருக்கெல்லாம் தெய்வமாவார் என்று சொல்லி சொன்னார். சீரடியார் அடியார்க்கு இயற்கை அடைமொழி சீரடியார் ஆயினார். உணர் அடியாராம் தன்மை இல்லாதிருந்தும் திருநீர் ஒளிய காண்டலின் அவர் கொள்கை குறிவழி நிற்பேர் அப்படின்னார். கொள்கை குறிவழின தமது உயிரை குறிவைத்து வஞ்சித்து அதனால் காயம் வேற எண்ணிய கொள்கை இது அவன் கருத்து என தெரிந்தவே நாயனார் துணிந்த நிலை என்று சொல்லி, என்ன குறி அவனுடைய கொள்கை என்ன? இவரை கொன்று அந்த போர் தாயத்தை கைப்பற்றுவது. அதுக்கு நானே துணையா இருக்கிறேங்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாரு? திருநீர் பூசிருக்கிறதுனால சொன்னார். திருநீர் பூசிருக்கிறதுனால சொல்றார். அவன் கொள்கை குறிவழி நிற்பேன் அப்படின்னு. என்ன கொள்கைன்னா இவரை கொள்ளுவதுதான் அவனுடைய கொள்கை. இவரை கொள்ளுவதற்கு இவரே துணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரே காரணம் என்னன்னா திருநீர் பூசணும். அப்படி இல்லாம நம்மள பண்றாங்க அடியாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏதோ ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, வந்தா சாப்பாடு இது வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். மக்களெல்லாம் ஒண்ணு நம்மள கேட்கறது இல்லை. இப்படி எல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. வரடியார் மனைவியை கேட்கறாங்களா, இல்ல விதைச்ச நெல் எடுத்து இங்க சாப்பாடு செஞ்சு கொடுன்னு கேட்கறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் செஞ்சா நம்மளால செய்ய முடியுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. நாயன்மார்கள் எல்லாம் அப்படி பணி செய்திருக்கிறாங்க. இன்னொரு பாட்டு பார்க்கலாமா? இது ஒண்ணு மட்டும் பார்த்து. கைவானுடன் பலகை நீக்க கருதியது செய்யார் நிராயுதரை கொண்டாரிடம் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கென்று இரும் பலகை
நெய்வாருடன் அடர்த்து நேர்வார் போல் நேர் நின்றார். அருமையான இலக்கியம். அதாவது திருநீற்றை பார்த்த உடனே அவர் மனசுல என்ன நினைச்சாராம், ஆயுதத்துக்கு கீழே போட்டணும்னு நினைச்சாராம். இனி அவரை எதிர்த்து நம்ம போர் செய்யக்கூடாது, ஆயுதத்துக்கு கீழே போட்டுக்கலாம். அப்படி ஆயுதத்துக்கு கீழே போட்டோம்னு நினைச்சாராம். நினைச்சவர் மறுபடியும் என்ன நினைச்சாரா, நம்ம ஆயுதத்தை கீழே போட்டுட்டா அவர் நம்மளை கொன்றுவார் தெரியும் அவருக்கு. ஆனா நிராயுதபாணியை கொண்டாடுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வந்துடும். இவர் உயிரே போயிருது, ஆனால் என்ன கவலைப்படுறாரு பாருங்க, திருநீறு பூசினவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோ. நிராயுதபாணியை கொன்றார் அப்படிங்கிற கெட்ட பேர் வந்துருங்கிறதுனால அப்படி சண்டை போடுற மாதிரி பாசாங்க செஞ்சாராம். ஆயுதத்துக்கு கீழே போடாம சண்டை போடுற மாதிரி அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவன் மேலே முடிச்சுட்டான். இதான் அந்த பாட்டு சொல்லுங்க. அருமையான இலக்கு. அதாவது இதெல்லாம் பெரிய புராணத்தை தவிர எங்கேயும் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. உயிர் போற பொழுது அவனை எதிர்த்து தாக்காம இருக்கிறதுங்கிறது கூட பரவாயில்லைங்க. அவனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்படிங்கிறது பெரிய புராணத்துல பார்க்கணும். அதான் அப்படி என்ன நமக்கு செஞ்சிட போறாங்க கிடையாது, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம அப்படி எல்லாம் ஒன்றும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அதான் இந்த பாட்டு. நிராயுதரை கொண்டாடும் தீமை எய்தாமை வேண்டும் என்று இரும்பலகை நெய்வாருடன் அடர்த்து நேர்வார் போல் சண்டை போடுற மாதிரி அப்படி பாவனை பண்ணார். அவனை கொள்ளும் இடையறிந்து அடர்க்க கையில் ஏந்திய வாலினையும் பலகையும் போக விட்டுவிட முதலில் கருதினார். ஆயினும் அது செய்யாராகி நிராயுதரை கொன்றார் என்கின்ற பலி இவருக்கு வராதிருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த வலிய படகையினையும் நெய்யூட்டிய வாலினையும் உடன் ஏந்தி எதிர்த்து போர் செய்வாரை போல காட்டி நேரே நின்றனர். இதுதான் நாயனாருடைய இந்த உள்ள கிடக்கை மனநிலை. அப்படியே சேக்கிட பெருமான் நமக்கு இப்படி ஒரு நாடக சபை போல நமக்கு காட்டுறார். இதுல செய்யார் ஆகினார். இவர் கொள்கை குறிவலை நிற்றல் மாத்திரமன்றி அதனை அவர் பெறுதலில் நீரிட்டு அடியாராயின் அவருக்கு எவ்வகையானும் பழிவாராமல் காக்கவும் வேண்டும் என்ற நாயனார் மனத்தில் அடுத்து எழுந்த நினைவு. இதனால் அவரது திருநீற்று சார்பாக அன்பின் உரைப்பினை மேலும் காண்க அப்படின்னு. திருநீறு பூசணவனுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கெட்ட பேரு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு. நிராயுதரை கொண்டார் எனும் தீமை அப்படின்னு இவர் விரும்பி அமைத்தபடி என் உயிரை கொன்று தாயமும் கொள்ளுமாறு வாழும் பலகையும் போக்கி நின்றேன் ஆகில் அந்நிலையிலும் இவர் கொள்வர். எல்லாம் கீழே போட்டாலும் அவர் கொள்ளதான் போறாரு. இன்று போய் நாளை வேணா சொல்ல போறாரு, நீ ஆயுதம் இல்லாம இருக்கிற, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வேணா சொல்ல போறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு இல்லைங்களா. அதனால எப்படி இருந்தாலும் கொள்ளதான் போறாரு அவரு. அப்படி கொண்டா அவருக்கு கெட்ட பேர் வந்துடும். ஆயுதம் இல்லாதவங்களை கொல்லக்கூடாது போர்க்களத்தில். அது ஒரு தர்மம். இது யுத்த தர்மம். யுத்த தர்மம் என்னன்னா ஆயுதம் இல்லாத நிராயுதமானிய கொல்லக்கூடாது. அந்த மாதிரி கெட்ட பேர் வந்துடும் நினைக்கிறது. அப்போது நிராயுதரை கொண்டார் என்னும் தீமை வரை சாரும் நீரு பூசை அடியார் ஒருவருக்கும் அப்பொழி சாரலாகாது. இவரை அடியார் எனக் கண்டு இவர் குறிவழி நிற்க துணிந்த நாதலில் இவருக்கு பழி சாரும்படி நான் நிற்கலாகாது என்பது அவர் கருதியனவாம் என்று சொல்லி இவருக்கு பழி வர மாதிரி நான் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியா இருக்கிறார். ஏனாதினார் நிராயுதரை கொள்ளல் ஆகாது என்பது போர் வீரர் கை கொண்டு ஒழுங்க வேண்டிய போர் நீதிகளில் ஒன்று. அது போர் விதிகள் ஒன்று என்று சொல்லி சொல்றாரு. தீமை பழி நிராயுதரை கொள்ளல் ஆகாது என்பது முன்னை நாள் தமிழரது போர் நீதி என்று சொல்லி சொல்றார். அப்படி அமர் விளைப்பார் போல வாழும் பலகையும் நீக்கினாரும் அல்லர், அவற்றை வாழா தாங்கி நின்றாரும் அல்லர். கிளை போடல, அதை வச்சு சண்டையும் போடல. அப்படி சண்டை போடுற மாதிரி பாவனை செய்யறது. இந்த அருமையான பாட்டு. அந்த நேரம் பார்த்து அவன் என்ன செஞ்சாங்கிறது சொல்றாரு, அழகா சொல்ற. குத்திட்டான் கொன்னுட்டான் எல்லாம் சைக்கிள் வருவான் சொல்ல மாட்டார். அவன் நினைச்சதை முடிச்சுட்டான். அதான் இந்த இடத்துல சொல்ற. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் மாறறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். இன்னின்ற தன்மை அறிவார் இவர் கருள மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார். அருமையான இடம். அதாவது அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார்? அவருடைய உள்ளத்தை யாராவது அறிய முடியுமா? அவர் மனசுல என்ன இருந்தது அப்படிங்கறத யாராவது அறிய முடியுமா? யாராலையும் அறிய முடியும். அதான் சொல்ற அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆதறிவார். அப்ப பார்த்து முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான். முத்தனான அந்த அதிசோரன் அந்த நேரத்துல நாயனார கொன்னுட்டாரு அப்படின்னு கொன்னுட்டான்னு சொல்லல, குத்திட்டான்னு சொல்லல, தன் கருத்தை முற்றுவித்தான் அப்படின்ட்டார்.
அங்க என்ன சொல்றாருங்க, மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல நினைத்த பரிசே முடித்தனன் அப்படின்னு, நினைத்த பரிசே முடித்தனன். இங்க என்ன சொல்றாரு, தன்கருத்தை முற்றுவித்தான். அப்ப அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை சேக்கிழார் பெருமான் தன்னுடைய திருவாக்கால சொல்ல மாட்டார். அதுதான் பெரிய அடியாருக்கு வரக்கூடிய துன்பத்தையே வாயில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் ஆசிரியர் பெருமான், தெய்வ சேக்கிழார் பெருமான். அவருடைய திருவாக்கால் அது மாதிரி வராது, அமங்கல சொற்கள் வராது. முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், நாவுக்கரசருடைய புராணத்துல முதல்ல புகழனார் திருவடி அடையிறது எப்படி சொல்லாருன்னா, புகழனார் வினிகள் என்று விண்ணுலகை சென்றடைந்தார் அப்படின்னு, செத்து போயிட்டாருன்னு சொல்றாரு. நாவுக்கரசு பெருமானுடைய அப்பாவுக்கு வயசாகி போச்சு, செத்து போயிட்டாருன்னு சொல்லல. அந்த காலத்துல கணவன் போயாச்சுன்னா மனைவி கூடவே போயிடுவாங்க, அப்படி ஒரு காலம். அதுல 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்பெல்லாம் கிடையாது, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ மாதலியார் என்ன செஞ்சாங்கன்னா, 2 குழந்தை இருக்கு, ஒரு பையன் ஒரு புள்ள. பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும், பொண்ணுக்கு திலகவதி அம்மாவுக்கு 13 வயசு. அப்போ துகளனவே நினைத்தார் அப்படின்னாரு, சும்மா தூசு மாதிரி நினைச்சாங்களாம். கற்புடைய மாதினியார் கணவனார் உடன் சென்றார் அப்படின்னாரு. கற்புடைய மாதினியார் கணவனார் உடன் சென்றார்னா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லல, வீட்டுக்காரர் போனாரு, அவங்க கூடவே இவங்களும் போயிட்டாங்க. சரி, மனம் பேசி முடிச்சாச்சு. யாருக்கு? திலகவதி அம்மா. 13 வயசுல அந்த காலத்துல கல்யாணம். ஆமா, 13 வயசு பெண்களுக்கு, ஆண்களுக்கு 16 வயசு. சரி, இப்ப திலகவதி அம்மாவுக்கு மனம் பேசி முடிக்கப்பட்ட மாப்பிள்ளைக்கு பேர் என்ன? கலிப்பகையார். கலிப்பகையார் ஒரு போருக்கு போறார். அவர் ஒரு படை தளபதி, பல்லவ மன்னனுடைய படை தளபதி. போருக்கு போற இடத்துல திருவடி அடைஞ்சார். அதை எப்படி சொல்றார் அப்படின்னா, கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னார். உயிர் கொடுத்து புகழ், செத்து போயிட்டாருன்னு சொல்லல. அப்புறம் மறுபடியும் திலக அம்மா என்ன செய்யறாங்கன்னா, திலகவதி அம்மா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னை அவருக்கே கொடுக்கணும்னு நினைச்சாங்க, அதனால நான் அவருக்கே உரியவள். கல்யாணம் நடக்கல, ஒன்னும் நடக்கல, பேசி முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க என்னென்னவெல்லாம் அந்த காலத்துல தமிழர் பண்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவருக்கே என்னை கொடுக்கணும்னு நினைச்சாங்க, நான் அவருக்கே உரியவள். இன்னொருத்தர நான் திருமணம் செஞ்சுக்க விரும்பல, அதனால இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பேன் என மொழிந்தார். இந்த உயிரை கொண்டே அந்த உயிரோட சேர்க்கிறாங்களாம். நானும் இறந்து போயிடும்னு சொல்லல, இந்த உயிரை அந்த உயிரோட கொண்டு போய் சேர்க்கிறேன்னு. அப்பதான் நாவுக்கரசு பெருமானை வந்து திருவடியில் விழுந்து வணங்குறார். நீயும் போயிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நானும் செத்து போயிருவேன், நானும் போயிருவேன், எனக்கு இந்த உலகத்துல நீ யாரும் கிடையாது, உறவுன்னு சொல்லி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்பதான் தம்பியார் உடனாக வேண்டுமென வைத்ததையா, தம்பிக்காக உயிர் வாழ்ந்தது திலகவதி அம்மா. இப்ப இந்த இடத்துல 3 மரணத்தை சொல்லி 4வதா மரணத்தை சொல்ல போறவர் எப்படி சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு அமங்கலம் இருக்குதான்னு. அதான் பெரிய புராணம் மங்கள நூல் அப்படிங்கிறது. இங்க என்ன சொல்றாரு, தன்கருத்தே முற்றுவித்தான் அப்படின்னு, முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான் அப்படின்னு. அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சேக்கிழார் பெருமான் நினைக்கிறாருன்னா, நம்ம துன்பம் செய்யலாமா அடியார்களுக்கு? ரொம்ப ரொம்ப தப்பு இல்லைங்களா? அப்படி பெரிய புராணம் அப்படிதான் போகுது. மின்னின்ற செஞ்சடையா தாமே வழி நின்றார். அப்படி நின்ற திருத்தொண்டன் திருவுள்ளக்கிடையனை அறிய வல்லவர் யாவர் அப்படின்னா, யாவர் அப்படின்னா என்ன? ஒரு வினா வந்ததுன்னு என்ன அர்த்தம்? யாரும் இல்லைன்னு அர்த்தங்க. அவருடைய திருவுள்ளத்தை அறிந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்லி அர்த்தங்க. ஆமா, அப்படி சொல்றார். முன்னே நின்ற பாதகனாகி அதிதுரன் தான் கருதியபடியே முடித்தனன். இத்தன்மையினை அறிவாராகி திருத்தொண்டருக்கு அருளும் பொருள் சாமி நாயனாருக்கு அருள் செய்யும் பொருட்டாக மின் போன்ற செஞ்சடையுடைய சிவபெருமான் தாமே வெளிப்பட்டு தோன்றி நின்றார். பெருமானே வெளிப்பட்டு தோன்றி உமையம்மையோடு நின்று அருள் செய்கிறார்கள். திருவுள்ள மாதிரிவார்கள். அவர்தம் திருவுள்ள கடையை யான் அறிந்த அளவில் மேலே விரித்து கூறின நன்றி முற்றும் அறிவார் யாவர் அப்படின்னா, அடியாருடைய பெருமைகளை அளவில்லாத பெருமையராக அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில்லாதை துறப்ப அறைவன். பாயிரத்திலேயே சொல்றேன், பாயிரத்திலேயே சொல்றேன், அளவில்லாத பெருமை. அப்ப அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது அளவிட்டு சொல்ல முடியாத பெருமை. ஆனா அதை யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, சொல்லணுங்கிற ஆசை என்ன துரத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். பாயிரத்திலேயே சொல்றார். இந்த மாதிரி நாயனாரோடு உடன் இருந்தார்கள் சுற்றத்தார் யாரும் அறியா வகை தனியிடம் சென்றார் ஆதலின் இந்நிகழ்ச்சியை தானும் உலகர் வேறு எவரும் அறியாதார் அப்படின்னு. ஏன்னா தனியா தானே போர் செய்யறாங்க, அதனால யாருக்கும் தெரியாது. இப்ப நாங்க நடந்தது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா விட மாட்டாங்க, எல்லாரும் போய் சூழ்ந்துருவாங்க. நாயனாருக்கு ஆதரவா போய் சொல்றதுனால உடனிருந்த பகைவனாகிய பாதகன் அச்செய்கையை கண்டானாயினும் அதனை விளைத்த அவர் தன் திருவுள்ளக்கடையை அறியான். இந்த
இது சீவ சாட்சியாக நிகழாது சிவர் சாட்சியாக நிகழ்ந்தது ஒன்றாதலே அவ்வாறு சர்வ சாட்சியாய் நீங்கும் இறைவன் ஒருவனை என்று மற்றொருவரும் அறிய மாட்டார் என்பவர் ஆரறிவார் என்று சொல்றார். ஆமா, சிவபெருமானை தவிர யாரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றார். எரிபத்த நாயனார் பணத்தில் இதே மாதிரி தான் வரும். எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழருடைய அன்பை சொல்லுகின்ற பொழுது கடைசியா சொல்றார், ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாலினை கொடுத்திருந்த வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்மதாம் அழைக்கில் அன்றி நீளுமில் தொண்டின் நேர்மை நினைக்கிறார் அளக்க வல்லார் அப்படின்னார். யாராலே அளக்க முடியாது. அடியானுடைய உள்ள கிடக்கையை இறைவன் ஒருவனை தவிர, நாளும் நமக்கு அளந்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனை தவிர வேற யாரும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லி நமக்கு எரிபத்த நாயனுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் கருத்தை முற்றுவித்தான் அப்படின்னு சொல்றது அன்பருக்கு அடாதன அடுத்த பொழுது அவர்கள் இவ்வாறு கூறுதல் ஆசிரியர் மரபு. இப்ப சொன்னோம் இல்லையா, அது நினைத்த பரிசே முடித்தனன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றாரு. இன்னென்ற தன்மையினர் இந்த நிகழ்ச்சியின் உள்ளுரை அறிவு உயிருக்கு உயிராய் அங்கங்கும் நின்று உள்குவார் உள்ளிட்டெல்லாம் உணர்ந்து அறிபவராதலின் பெருமானை தவிர யாராலும் அறிய முடியாது என்று சொல்லி தாமே வெளி நின்றார். அப்படின்னா பாசமற்ற நிலையிலே விளங்கும் இறையருளாகிய சிதாகாய வெளியில் நின்று வெளிப்பட காட்சி தந்தனர். தொண்டர் திருவுள்ளம் சடையாதாமே அறிவர் அன்றி மற்ற ஆதரிவார். அடியாருடைய உள்ள கிடக்கையை இறைவனை தவிர வேற யாரும் அறிய முடியாது என்று சொல்லி நமக்கு முடிச்சு காட்டார். கண்ணப்பர் தாம் அறிதல் காலத்தியார் அறிதல் அல்லது மற்ற அறியும் அன்பன்றது என்று ஞானசாஸ்திரம். கண்ணப்பருக்கும் காலத்தினாதருக்கு இருந்த அன்பு இருக்குது பாருங்க, அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதான் அன்பின் திண்மை அப்படின்னார். தின்னன் அப்படின்னு அப்பா பேர் வச்சது குழந்தை கனமா இருந்ததுனாலதான் தின்னன் பேர் வச்சாங்க. அது அன்பினுடைய திண்மை அப்படின்னு சொல்லி பின்னாடி சிவகுணிய உரை சொல்றாரு. அது மாதிரி அந்த இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி இன்னும் எத்தனை பாட்டு, 3 பாட்டு மட்டும். சரி, அடுத்த வாரம் நிறைய சொல்லிக்கலாம். 2 பாட்டு இருக்கு, நேரம் ஆயிரும். அடுத்த வாரமே சொல்லிக்கலாம். எப்படி சொல்றீங்களா? அப்படிதான் நேரம் ஆயிடுதுன்னா ஒரே பாட்டு தான். அப்ப கோட்டு வைதான் பிடிச்சிடலாங்களா? ஒரு பாட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒரே பாட்டு. மற்றினி நாம் போற்றுவது என்பானோர் பிரான் அருளை பற்றழுதம் கைவாளால் பாசம் அருத்தருளி குற்றவரை என்றும் உடன்பெரியா அன்பருளி கொற்றொடியால் பாகனார் பொன்னம் பலம் அணைந்தார். சாமி வந்து அருள் செஞ்சுட்டார். நாயனாருக்கு பெருமான் வந்து அருள் செய்து இப்ப செஞ்சடையார் தாமே வெளி நின்றார் அப்படின்னு போன பாட்டு இல்லைங்களா? இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, தேவர் பெருமானார் திருவருளின் வகையை இனி வேறும் நாம் போற்றுவது என்னோட பெருமானுடைய திருவருள் வகையை நீ நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பகைவருடைய கைவாடினாலே பாசத்தை அருள் செய்து, அதாவது அதீஸ்வரனுடைய கைவாள் இருந்தது பாருங்க, அதுலயே நாயனாருடைய பாசம் எல்லாம் போயிடுச்சு. அப்படி அருளி உற்றவராகிய நாயனார் என்றும் தம்மோடு பிரியாது இருக்கும் அன்பு கூடிய நிலையினை அடைய செய்து பெருமான் எப்பொழுதும் நாயனார் உற்றவரை என்றும் உடன்பிரியா அன்பருளினா சாமியை விட்டு பிரியாத ஒரு நிலையை நாயனார் அடைந்தார். எப்பொழுது சிவலோகத்துல பெருமான் திருவடியிலேயே அப்படி இருக்கிறது. அந்த உடனுறைவின் பயன் பெற்றார்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெருமானுடைய திருவடியிலேயே இருக்கிறாராம். அன்பு கூடிய நிலையை அடைய செய்து இறைவிய ஒரு பாகத்துடைய பெருமானார் பொன்னம்பலத்தினை அடைந்தார் என்று சொல்லி அப்படியே சாமி வந்து சிதம்பரத்துக்கு போயிட்டார். இது நடந்தது எங்க அப்படின்னா, இது வந்து ஏனாதி நாயனாருடைய சோழ நாட்டுல எய்ஞனூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருங்க. எய்ஞனூர் அப்படிங்கிறது மயிலாடுதுறை பக்கமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஊரு. அந்த எய்ஞனூர் இதெல்லாம் நிகழ்ந்ததுக்கு பிறகு பெருமாள் என்ன செஞ்சாரு, பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்துல போய் புகுந்தார் என்று சொல்லி சொல்றாரு. வானோர் பிரான்களை இனி மற்றும் போற்றுவது ஏன் என்று சொல்லி அவருக்கு அருள் வெளின்றானாகி அவர் அருளிய பெருமானுடைய அந்த அருளை யாது என்போமாகில் அதனை எவ்வகையால் போற்றுவோம் என பெருமான் அந்த அளவுக்கு இறைவன் அவருக்கு அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. பாசம் அறுத்தருளினார். எப்பொழுதும் இறைவன் திருவடி அடையணும்னா நமக்கு இருக்கக்கூடிய பாசங்கள் நீங்கணும். அந்த பாசம் எப்படி நீங்கிச்சவருக்கு, மாற்றானுடைய எதிரியினுடைய கையில் இருக்கக்கூடிய வாளின் மூலமாகவே அவருடைய பாசம் நீங்கியது என்று சொல்லி பற்றழுதம் கைவாளால் பாசம் அறுத்தருளி என்று சொல்லி இங்கு சொல்றாருங்க. உற்றவரை அப்படின்னா, அதாவது அவனருள் கலந்தன்றி ஒன்றும் நிகழாது, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பது பெரியவங்க வாக்கு. அதாவது பெருமானுடைய திருவுருள் இல்லாம எதுவும் நடக்காது என்று சொல்லி சொல்றார்.
இந்த நாயனாருடைய சரீரத்துல உற்றவரை அப்படின்னா சாதனம் கண்டால் உள்கி ஈசன் திறமே வேணி எஞ்ஞான்றும் தம்மை முன்னரே அன்பின் வகையினாலே உற்றிருந்த நாயனாரை உற்றவர் என்று சொல்லி உற்றவரை என்றும் உடன்பிரியா அன்பருளினர். பெருமானார் எப்பொழுதும் பிரியாத ஒரு அன்புடையாராக பெற்றார். உடன்பிரியா அன்பு என்று சொல்லி இறைவனை நீங்காது அன்பு செய்து அனுபவித்திருக்கும் நிலை, அதான் மீளா நெறி அப்படிங்கிறதுங்க. அங்க போனா திரும்பி வர மாட்டாங்க. எங்க போனா பெருமான் திருவடிக்கு போனா மட்டும்தான் திரும்பி வராது. சொர்க்கத்துக்கெல்லாம் போனா நீங்க அங்கேயே செட்டில் ஆகலாம் நினைச்சிடாதீங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் தீர்ற வரைக்கும் தான் சொர்க்கம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? மீண்டும் கீழே வந்துதான் ஆகணும். நரகத்துக்கு போனா நீங்க செஞ்ச பாவம் தீர்ற வரைக்கும் நரகம், அப்புறம் மீண்டும் இங்க வரணும். சொர்க்கத்துக்கே போயாச்சு என்ன அப்படியே பைபாஸ் இருக்கும், புடிச்சிட்டு அப்படியே கைலாயம் போகலான்னு. எல்லாத்துக்கும் மேல பெருமான் திருவடி தான். அப்போ திருவடிக்கு போகணும் என்ன செய்யணும்? இந்த மண்ணுலகத்துல நாம சிவபுண்ணியம் பண்ணணும், அப்பதான் போக முடியும். சொர்க்கத்துல எல்லாம் இருந்து அப்படியெல்லாம் போக முடியாது. அதான் கண்ணப்பநாயனார் குணத்துல வருதுங்க, மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன அப்படி கண்ணுல குருதி வருது இல்லையா? அப்ப சொல்ற ஆமா, மேவினார் பிரிய மாட்டா விமலனார். போனா திரும்பி வராத ஒரே இடம் எது அப்படின்னா இறைவன் திருவடி ஒன்றுதான். அதான் மீளா நெறி. நம்முடைய நாயன்மார்கள் அடைந்தது அந்த நெறி. இப்ப அங்க போயிட்டாரு சாமி கிட்ட. ஆமா, மீளா நெறி அப்படின்னாரு. அதுதான் பெரிய வேலை. இப்படி உற்றவர் உற்றார் உறவினர் என்று சொல்லி உற்றவரை என்றும் உடன்பிரிய அன்பர்களே என்று சொல்லி இறைவனை நீங்காத அன்பு செய்து அனுபவித்திருக்கும் இல்லை மேலான பொன்னம்பலம் அருளின் நிறைவு புலியூர் சிற்றம்பலமே புக்கார் என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் சொல்வது போல ஒற்றொடியார்னா உமாதேவியார் பாசம் மறுத்தல் என்றதால் பாச நீக்கமும் உடன்பிரிய அன்பர்கள் என்றதால் சிவப்பேரும் தந்து திருவருள் நிறைவாகினால் பொற்றொடியார் பாகனார் என்று சொல்லி பாச நீக்கம் சிவப்பேரு. இதுதான் முடிந்த முடிவுங்க. சைவ சித்தாந்தத்தை முடிந்த முடிவு என்னன்னா பாச நீக்கம் சிவப்பேர். அதான் வீடு பேர் அப்படிங்கிறது. விடுவது பெறுவது, பாசத்தை விடுவது சிவத்தை பெறுவது. அத வீடு பேருங்கிறது ரெண்டு பொருள் இருக்கு. விடுவது பெறுவது, பாசத்தை விடுவது சிவத்தை பெறுவது. அதான் வீடு பேர் அப்படிங்கிறது. அந்த நிலையை நாயனார் அடைந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. கடைசி பாட்டுக்கு அருமையான பாட்டு. தம்பெருமான் சாத்தந்திரநேற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கழல் இறைஞ்சி உம்பர்விரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பன் அம்பெருமான் செய்தவனை நாம் தெரிந்தபடி குறைப்பாம் படி குறைப்பாம். தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய முதல்ல சொன்னோம் இல்லையா, இறைவனே அணியக்கூடியது திருநீர். தம்பெருமான் சாத்தும் திருநீர் அப்படின்னார். இறைவனே அணியக்கூடியது திருநீர். தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் இறைஞ்சினார். இறைவன் சாத்துகின்ற திருநீற்றின் சாமிக்கு திருநீர் வச்சுட்டு இருந்ததான சுந்தரர் கைலாயத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அல்லும் நீரும் மலரும் கொண்டடைந்தார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். திருமலையில் என்ன பண்ணிட்டு இருந்தார் சுந்தரர்? திருநீற்று பொகணத்தை வச்சுட்டு இருக்க வேண்டியது. பெருமான் எப்பொழுதும் திருநீர் எடுத்து பூசிக்கிட்டே இருப்பார். அந்த திருநீற்று பொகணத்தை யார் வச்சுட்டு இருப்பா? சுந்தரர் தான் வச்சுட்டு இருப்பார். அப்ப வேலைக்கு நந்தவனத்துக்கு போய் மலர் பறிச்சு மாலை கட்டி சாமிக்கு போடணும். இதுதான் சுந்தரருடைய வேலை. ஆமா, மலர் கட்டி போடுவது, திருநீற்று பொக்கணத்தை கையில வச்சிருக்கிறது. அதான் இங்க சொல்றாருங்க. தான் தம் இறைவன் சாத்துகின்ற திருநீற்றின் சார்பினையே சார்பாக உடைய தலைவராக ஏனாதிநாத நாயருடைய திருப்பாதங்களை வணங்கி கண்ணப்பர் என்ற நம்பெருமானார் தேவதேவராகிய காலத்தி உத்தமனாருக்கு செய்த திருப்பணியை நாம் அறிந்தவாறு சொல்லப்போம். 186 பாட்டு பாடியிருக்கிறாரு சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாருன்னா, ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்ணப்ப நாயனார் என்ன அன்பு செஞ்சாரு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. சேக்கிழார் பெருமானே என்ன சொல்லிட்டாரு? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாம் தெரிந்தவாறு வைப்பாம். அந்த 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியுங்க. கண்ணப்பருக்கு தெரியும், காலத்திநாதருக்கு தெரியும். காலத்திநாதர் எவ்வளவு அன்பு செய்தார் அப்படிங்கிறது கண்ணப்பருக்கும் காலத்திநாதருக்கு மட்டுமே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால என்ன சொல்றாருன்னா ஆசிரியர் பெருமான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன், நாம் தெரிந்த வாருரைப்போம் அப்படிங்கிற அவ்வளவு அன்பு கண்ணப்ப நாயகர். அந்த அன்புக்கு மேல இன்னொரு அன்பு சொல்லவே முடியாது. அன்புக்கே ஒரு வடிவம் சொல்லணும்னா கண்ணப்ப நாயகர். அதுக்கு மேல ஒரு அன்பு இதுவரைக்கும் யாரும் சொல்ல முடியல. அன்னைக்கு வாசல் முதலாக எல்லாருமே சொல்லி கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பர் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டே வண்ணப்பணித்து என்னை வாயின்ற வன்கண்ணை சுண்ண பொன்னிற்கு சென்றுவதாய் பொறுத்தும் ஞானசம்பந்த பெருமான் போய் வணங்கியிருக்கிறார், அழுதிருக்கிறார். நாவுக்கரசு பெருமான் அப்படியே கண்ணீர் மல்க அழுதிருக்கிறார். அதுபோக யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம அடுத்த வாரம் கண்ணப்ப நாயனார் போனா ஆரம்பம். அவன் கண்ணப்ப நாயனார் போனா எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாசமாவது இருக்கு.
அன்பர்கள் தவறாம வாங்க. கண்ணப்பநாயனோட குணத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய. போறதுக்கு முன்னாடியே 4 பேரை எப்படி வணங்கினாங்கிறத அடுத்த வாரம் நம்ம செஞ்சுச்சு. 4 பேரும் எப்படி வணங்கினாங்க, 4 பெருமக்களும் கண்ணப்பரை எப்படி வணங்கினாங்க அப்படின்னு. ஆதிசங்கரர் சொல்வாராம். அவர் சொல்லியிருக்காராம், காலத்தில ஒரு புல்லா முளைச்சிருந்தா கூட கண்ணப்பருடைய திருவடி பட்டு முக்தி போயிருக்கலாம். ஆதிசங்கரரே அப்படி சொல்றாருன்னா எப்படி இருக்கு? கண்ணப்பநாயனுடைய திருவடி பட்டிருந்தாவே முக்தியா இருக்கலாம். கண்ணப்பநாயனார் மிகுந்த அன்புடையவர் ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தம்பெருமான் சாத்தும் திருநீற்றுச்சார், வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் இல்லா சுந்தரராஜன். பூசுவது வெந்நீர், புண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணடி திருவாசல். அப்ப பெருமானே அணிந்திருப்பது திருநீர். அப்ப இறைவன் நீர் சாத்துதலாவது மகா சம்கார காலத்து எவ்வுலகங்களும் நீராகவே அந்நீர் எஞ்ஞாண்டும் எஞ்சியிருக்க அவனது திருமேனியில் கிடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே திருநீரா ஆயிரும். மகா சம்கார காலத்துல அந்த அதையெல்லாம் சாமி என்ன பண்ணுவாராம், தன்னுடைய திருமேனியில் அப்படியே சாற்றிக் கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அது திருநீற்று சார்புடைய தமது உயிர் சார்ந்திருக்கும் சார்பாக திருநீற்றனையை கொண்டு என்று சொல்லி கண்ணப்ப நம்பெருமான் கண்ணினை அப்பி அதனால் கண்ணப்பர் என்ற பெயர் பெற்ற நாயனார். அது வரைக்கும் அவருடைய பெயர் திண்ணனார் தான். சாமி சொன்னாதான் கண்ணப்பர் இல்லையா, நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு 3 முறை சொன்னார். அதனால அதுக்கு வரைக்கும் அவருக்கு பேரு திண்ணனார். திண்ணனார்னாவே என்ன, அன்பின் திண்மை அப்படின்ற, அன்பினுடைய திண்மை என்று சொல்லி தெரிந்தபடி திருவுள்ள மாறறிவார் என்று சொல்லி திருநீற்று சார்புடை என்றதனால் சரித பயனை எடுத்துக் கூறிய வகையில் முடித்து காட்டியது சாமி என்று சொல்லி இப்ப நமக்கு இந்த சரியத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது எப்படி இருந்தாலும் திருநீர் பூசிக்கொண்டு வந்தவனை எப்படி பார்க்கணும், நம்ம ஒரு சிவபெருமானாகவே கருதி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது இந்த சரீரத்தின் மூலமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடியாருக்கு ஒரு வேதங்களை வாயினால் சொல்லுவது பாவம். அடியாருக்கு வந்த குற்ற துன்பத்தை சொல்றதே பாவம்னா அவங்களுக்கு துன்பத்தை செய்யறது எவ்வளவு பாவமா இருக்கும். அதனால சேக்கிழார் பெருமான் கூட அதை வாயில சொல்றது கூட இல்லை. அதான் என்ன சொல்றாரு, முன்னின்ற பாதகனும் தன் கருத்தில் முற்றுவித்தான் என்று சொல்றாரு. அப்ப அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நாம பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. நல்லதை மட்டும்தான் பேசணும், நல்லதை மட்டும்தான் நினைக்கணும். திருநீர் பூசினா அவங்க அடியார், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம இலக்கணம் எல்லாம் வச்சுட்டு இவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு அங்க போறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஒரு அடியார்னா என்ன அழகு, திருநீர் பூசுவதுதான் ஒழுக்கம் என்று சொல்லி இந்த அளவுக்கு நமக்கு இரு உயிர்கள் எப்பொழுதும் ஒரு சார்பு பற்றி நிக்கணுங்க. என்னன்னா ஆன்மாவுக்கு ஒரு இயல்பு உண்டு, சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது. நாம எதை சார்ந்து இருக்கணும்னா திருநீற்று சார்போட இருக்கணும். திருநீர் பூசணம் எல்லாரும் நமக்கு யாரு, நிகழ் தேவர்கள். அப்படி நீரிட்டார் நிகழ் தேவர்கள் திருமந்திரம் சொல்லுதுங்க. திருநீர் பூசணைகள் எப்படி பார்க்கணும்னா நம்ம கடவுளாக பார்க்கணும். அதுதான் நமக்கு பெரியவரான சொல்லக்கூடிய உண்மை என்று சொல்லி அருமையான சரிதம். இந்த எரிபத்த நாயனாருடைய சரிதமும் மெய்ப்பொருள் நாயனாருடைய சரிதமும் ரெண்டுமே நமக்கு திருநீற்றினுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. அடுத்தது இறைவனிடத்தில் எப்படி அன்பு செய்யணும். சும்மா போய் வழிபாடு செஞ்சா போதுமா, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது, வேண்டுகோள் வைக்கிறது, 3 மாசத்துக்கு வர்றது, 3 பிரதோஷத்துக்கு நினைச்சது நடக்கலைன்னா மறுபடியும் பிரான்ச் மாத்திடுறது. இப்படி எல்லாம் நம்ம வழிபாடு இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா கண்ணப்பர் ஏதாவது கேட்டாரா? ஒன்னும் கேட்கல, முக்தி கூட கேட்கல. அவர் சாமி பசியோட இருப்பாரு, சாமி காவல் இல்லாத இருக்கிறாரு, சாமிக்கு சிங்கம் புலியால ஏதாவது தொந்தரவு வந்துடும், இப்படி தன்னந்தனியா இருக்கிறாரேன்னு தவிச்சவர் கண்ணப்பர். அந்த அன்பை அடுத்த வாரத்திலிருந்து நம்ம சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்முகில் நின்றதெங்கும் நிலவு வகலாம். வான்முகில் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் வந்த நற்றவம் வெள்ளி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம்.